வணக்கம். இது காலத்தின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிவித்து 7 நாட்கள் ஆகின்றன. மக்கள் வங்கிகள் முன்பாகவும் ஏடிஎம் முன்பாகவும் நீண்ட வரிசைகளில் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மக்களின் பிரச்சனை என்பது, அன்றாட சிக்கல் என்பது இன்னமும் முழுமையாக ஓய்ந்த பாடில்லை. நேற்றைக்கு இந்த முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை. நாட்டிற்காக எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வந்தவன் நான். அந்த அடிப்படையில் ரூபாய் நோட்டுகளை, கள்ள பணத்தை, லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய முயற்சியில் நான் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். இன்னமும் 50 நாட்கள் பொறுத்திருங்கள், அந்த அவகாசம் கொடுங்கள். இதில் தவறு இருந்தால் அதற்கான தண்டனையை ஏற்கிறேன் என்கிற அளவுக்கு உணர்ச்சி மிகுந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைக்கு பேசியிருக்கிறார். அதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய கருத்துக்கள் வந்திருக்கின்றன. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு தருகிறார்கள். முன்பின் காணாத வகையில், வரலாறு காணாத வகையில் மக்கள் ஆதரிக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று சூளுரைத்திருக்கிறது பாரதிய ஜனதா. இந்த அறிவிப்புகள் எதை காட்டுகின்றன? பின்வாங்க மாட்டோம் என்று சொல்வது எதனால்? இவர்கள் சொல்லக்கூடிய நோக்கம் எந்த அளவிற்கு நிறைவேறும்? விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு இரா சிந்தன் அவர்கள், ஆடிட்டர் திரு பிரபாகர் அவர்கள், சமூக செயற்பாட்டாளர் திரு இசை அரசு அவர்கள். வணக்கம். பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். ஒரு 50 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். இந்த போர் தொடர்கிறது. கள்ளப்பணம், கள்ள நோட்டு, ஊழல் இவற்றுக்கு எதிரான இந்த போரின் பலனை அனுபவிப்பதற்கு 50 நாட்கள் மட்டும் பொறுத்திருங்கள் என்று பிரதமர் கேட்கிறார். அந்த அவகாசத்தை கூட தருவதற்கு தயாராக இல்லை. இதை கடுமையாக காங்கிரஸ் விமர்சிக்கிறது. பிரதமருடைய இந்த உருக்கமான பேச்சை நீங்க எப்படி பார்க்கிறீங்க திரு பீட்டர்? அதாவது குணசேகரன், ஒரு ஆங்கிலத்திலே ஒரு அருமையான வாசகம் சொல்வார்கள். when reason and logic fails, emotion prevails. அதாவது என்னுடைய நடவடிக்கைகளுக்கான நியாயங்களும் அதற்கான நான் வைக்கின்ற வாதங்களும் தோற்று போகின்ற போது உணர்ச்சிகரமாக குமுறுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதை போலதான் இன்று நம்முடைய பிரதமருக்கு அந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஸ்டோரி. நீங்க சொல்றீங்க நான் 50 நாள் என்று சொல்லுகிறீர்கள். இன்னும் 50 மணி நேரம் கூட சிலரால் உயிர் வாழ முடியாத நிலை இன்று தமிழ்நாட்டிலே பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பச்சம்மாள் என்கிற ஒரு பெண்மணி 14 கிலோமீட்டர் நடந்து தன்னுடைய 4000 ரூபாய் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்த முதலீடை மாற்றுவதற்காக கடந்த 3 நாட்களாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் என்கிற கிளையின் முன்பு இருக்கிறார். தனது 2 மகளோடு, 1 வயது குழந்தை, ஆண் குழந்தையோடு. அவரை பத்திரிகை நிருபர்கள் பார்க்கின்ற போது தன்னுடைய சேலையை காண்பித்திருக்கிறார். எப்படி இருக்க கட்டி இருக்கிறேன் பார்த்தீர்களா? ஏனென்றால் இப்படி இருக்க கட்டினால்தான் என் பசியை நான் தாங்கிக் கொள்ள முடிகிறது. என் குழந்தைக்கு 10 ரூபாய் கொடுத்து உதைப்பு சோறு வாங்கி கொடுத்திருக்கிறேன், 1 வயது குழந்தைக்கு என்று சொல்கிறார். இன்னும் கூட இன்னைக்கு காலையிலே அவளுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 4000 ரூபாய் தான் வாழ்க்கையினுடைய மொத்த ஆஸ்தி. அதை போன்ற லட்சோப லட்சம் கோடான கோடி மக்கள் இன்னும் 50 நாட்கள் எப்படி இருக்க முடியும்? இந்த 4 நாட்கள் தன்னுடைய அன்றாடம் உழைப்பு 200 ரூபாய் ஊதியத்தையும் அவள் இழந்திருக்கிறாள். ஆகவே இந்த 4 நாட்களில் 800 ரூபாய் அந்த இழப்பு. இந்த 1000 ரூபாய்க்கு அந்த பேங்க்ல பிரிண்டட் ஃபார்ம் கூட கிடையாது. அதை வெளியே போட்டோ காப்பி எடுத்து கொடுக்கறதுக்கு 10 ரூபாய், அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு 10 ரூபாய். இதை நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீமினுடைய விளைவுகள் எப்படிங்கிறத பத்தி நான் இப்ப சொல்ல தயாரா இல்லை. ஆனால் இப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ஆபரேட்டிவ் கேரை தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா, அல்லது போஸ்ட் ஆபரேட்டிவ் கேரே இருக்குதா? போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் ஃபெயிலியர் ஆனா பேஷண்ட் இறக்குறத தவிர ஒரு வழி இல்லை. அந்த வகையில நிறைய நாடு முழுவதும் இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடு முடிஞ்சு போச்சு. ஃபிஷ், கடல்ல மீன் பிடிக்க போற மீனவர்கள் போகல, காய்கறி விற்கின்றவர்கள் போகல, பனை ஏறுகிறவர்கள் போகல, கல் உடைக்கின்றவர்கள் போகல. எல்லாரும் வங்கிகளின் வாசலிலே காத்து கிடக்கிறார்கள்.
வேலை பார்த்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இது எல்லாவற்றையோட கொடுமை, அவர்கள் கையிலே 2000 ரூபாய் இருக்கிறது, அதற்கு சில்லறை வாங்குவதற்கு ஆள் இல்லை. ஆகவே இது வந்து ஏழைகளை பற்றியே நினைத்து பார்க்காத ஒரு திட்டம். நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த ஆனால் திட்டம் வந்து 80 விழுக்காடு ஏழை மக்கள். திரு பீட்டர், நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனால் பிரதமர் திட்டவட்டமாக மீண்டும் மீண்டும் சொல்வது ஏழைகள் இந்த திட்டத்தை வரவேற்கிறார்கள். கருப்பு பணத்தை கையில் வைத்திருக்காதவர்கள் 8ஆம் தேதி நான் அறிவித்த போது பெருவாரியான மக்கள் நிம்மதியோடு தூங்க போனார்கள். யார் கருப்பு பணத்தை, லஞ்ச பணத்தை வைத்திருந்தார்களோ, கள்ளப்பணம் வைத்திருந்தார்களோ அவர்கள் தூக்கமிழந்து போனார்கள். இன்றைக்கு ஊழல்வாதிகள்லாம் இன்னைக்கு 4000 ரூபாய் எடுப்பதற்காக, 2000 ரூபாய் எடுப்பதற்காக பேங்குக்கு வந்து வரிசையில் நிற்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பெருமைப்பட சொல்றார். நீங்க சொல்ற சித்திரத்துக்கு மாறான ஒரு சித்திரத்தை அவர் முன்வைக்கிறார். அது வந்து ஜப்பானில் பேசிய பேச்சு, நீங்க பேசினது ஜப்பானில். அதான் ராகுல் காந்தி அருமையா சொல்லியிருக்கிறார். ஜப்பானில் சிரித்தார், இன்றைக்கு அழுகிறார்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு என்ன பேசியிருக்கிறார்? ஏழை மக்கள் வரிசையில் இருக்கின்ற போது எனக்கு கண்ணீர் வருகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அன்னைக்கு அங்க போய் இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், நான் வந்து ஒரு 4 நாட்களா தேர்தலுக்கு போயிட்டு வந்தேன், பாளையங்கோட்டைக்கு போயிட்டு வந்தேன். வழிநெடுக வங்கிகளில் நிற்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கிறேன். உங்கள் தொலைக்காட்சியிலிருந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் வங்கிகளின் வாசலில் நிற்கின்ற மக்களை காண்பிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், எந்த கருப்பு பணம் வைத்திருக்கின்றவர்கள் நிற்கிறார்? அவர் சொல்றார், யார்கிட்ட இருக்கு? அரசியல்வாதிட்டு இருக்கு, சினிமா நடிகர்கிட்ட இருக்கு, மீடியா பேரன்ஸ்ட் இருக்கு, பெரிய கார்பரேட் ஹவுஸ், இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் இருக்கு. இவர்கள்ட்ட வந்து இவர்கள் யார் வரிசையில் நிற்கிறார்கள்? வரிசையில் நிற்கின்றவர்கள் எல்லாம் வந்து அன்றாடம் காட்சிகள். அடுத்த நேர உணவுக்கு என்னன்னு தெரியாம, அதாவது நீங்க வந்து கருப்பு பணம் உள்ளே வந்திருக்கிறதா என்பது என்னைக்கு தெரியும்? 18 லட்சம் கோடி. அதுல வந்து நமக்கு வந்து சாரி டு சே we don't have a correct proper assessment of our black money. நமக்கு எவ்வளவு கருப்பு பணம் இருக்கிறதுன்றே நமக்கு தெரியாது. கள்ளப்பணம் வேறு, கருப்பு பணம் வேறு, கணக்கில் வராத பணம் வேறு. கள்ளப்பணம் வந்து மொத்தமே கள்ள நோட்டுன்னு சொல்றது 400 கோடின்னு தான் சொல்றாங்க. அந்த 400 கோடியை பிடிப்பதற்காக வந்து 18 லட்சம் கோடி ரூபாயை வந்து செல்லாத நோட்டாக்கணுமாங்கிறது உண்டு. கருப்பு பணம் வந்து எங்கே இருக்கிறது என்று இவர்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், எவ்வளவு இருக்கிறது என்று இவர்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், நாளைக்கு இந்த திட்டம் எப்படி வெற்றி என்று சொல்ல முடியும்? கணக்கில் வராத பணம் என்பது சாதாரண ஒரு காய்கறி வியாபாரியிடம் கூட 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. ஒரு கருவாட்டு வியாபாரி, மீன் வியாபாரியிடம் கூட 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அது கணக்கில் வராத பணமே ஒழிய கருப்பு பணம் அல்ல. இப்பொழுது வங்கிகளுக்கு வந்திருக்கின்ற பணம் எந்த பணம் என்றால் அதை போன்ற பணம். அதான் நான் சொன்னேன், சுவிஸ் நாட்டில இருந்து வர்ற கொண்டு அந்த பணத்தை கொண்டு வான்னு சொன்னா சுருக்கு பையில் இருக்கிற பணத்தை வந்து மோடி எடுக்கிறாருன்னு நான் கேட்டேன். ஆகவே இது யாருடைய பணம் என்பது எல்லாமே வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆச்சாரி, 2 கருத்துக்கள் வருகின்றன. இது வந்து கியூல நிக்கிறவங்க யார் அப்படின்ற கேள்வி வருது. ஊழல்வாதிகள், கருப்பு பணத்தை வச்சிருக்கிறவங்க நிக்கல, சாதாரண ஜனங்க தான் வந்து வேலைக்கு போனால்தான் பிழைப்பு அப்படின்றவங்க வேலைக்கு போகாமல் ஒரு நாள் வேலையாக இங்க வங்கிகள் முன்னால் நிக்கிறாங்கன்றாங்க. பிரதமர் சொல்றார் 10 மாதம் திட்டமிட்டோம், ரகசியம் காத்தோம், இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஒப்பானது, ஒரு மிகப்பெரிய மாறுதலை இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சாதாரண மக்கள் படக்கூடிய துன்பத்தை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளல. வங்கி கணக்கே இல்லாம, பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாதவர்கள், வங்கியின் வாசலையே மிதிக்காதவங்க கோடிக்கணக்கான மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. சாதாரண மக்களுடைய கஷ்டத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல், அல்லது அதை அவங்களுடைய கஷ்டத்தை யோசிச்சு அதுக்கு பரிகாரம் தேடாம, அதுக்கான முன்னெச்சரிக்கையை செய்யாம இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை இந்த திட்டத்தை வரவேற்கிறவங்க கூட சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் ஒரு தொடக்க கருத்தாக ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அது முதல்ல நான் வந்து வன்மையாக மறுக்கிறேன். அவர் சொன்னார், when reason fails emotion takes over அப்படின்ற. இதில் வந்து நான் 30 அக்டோபர் 1984 அன்றைக்கு புவனேஸ்வரில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு ஒரு பேச்சு வந்து பேசுகிறார். அதில் ஒரு இமோஷனலாக பேசுகிறாங்க. நான் வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணுறது கூட தயார், என்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் கூட வந்து இந்த நாட்டுக்காக கொடுக்கறதுக்கு ரெடி, என்னை தாக்குவதற்கு பலர் தயாராக இருக்கிறார் அப்படின்னு. அண்ணன் அதை ஒத்துக்கொள்வார்களா? அங்கே இமோஷனலாக அவங்க பேசினாங்க, அடுத்த நாள் இறந்துட்டாங்க. அதை வந்து அவர் ஒத்துக்குவாரா? இது எமோஷனல் கிடையாது. ஒரு நாட்டோட பிரதமருக்கு வந்து இட் இஸ் ஹிஸ் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே சமயம் அவர் அந்த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றும் போது அவர் தன்னுடைய ஃபெலோ சிட்டிசன்ஸ் அவங்க படுற கஷ்டத்தையும் அவர் உணராமல் இல்லை. அதுதான் அவர் வந்து கோவாவில் பேசும்போது மிக தெளிவாக சொன்னார்.
உங்களுடைய கஷ்டத்தை நானும் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் வந்து மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வரவில்லை, நானும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை எங்களுக்கு ஒன்று கள்ளநோட்டு புழக்கத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும், அடுத்து கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் கருப்பு பணம் இருக்கிறதோ அதை நாட்டுக்கு கஜானாவில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதையும் அடுத்த படியாக மிக முக்கியமானது லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்க வேண்டும். நான் வந்து இந்தியா உலகத்தோட 2வது மிகப்பெரிய ஊழலான ஸ்பெக்ட்ரம் ஊழலத்தை என்னுடைய உயிருக்கு வந்த ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் நான் வந்து வெளிக்கொண்டு வந்தவன். எனக்கு வந்து இதில் மிகவும் மகிழ்ச்சி, 2 விதமான மகிழ்ச்சி. ஒன்று வந்து தனிப்பட்ட முறையில் 2G ஸ்பெக்ட்ரத்தை வெளிக்கொண்டு வந்து அதற்காக சாட்சி சொன்னதால். 2வதாக எங்களுடைய 2014 பொது தேர்தலின் போது நாங்கள் கொண்டு வந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் 3வது மிக முக்கியமான பாயிண்டாக நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தது கரப்ஷனை, லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். அந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்காக படிக்கட்டுகளில் முதல் படிக்கட்டு கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் லஞ்சத்தை வாங்குபவர்கள் பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொல்லப்படுறதில்ல, அவங்க எல்லாத்தையும் லிக்விட் கேஷாக வாங்குறாங்க, அதர்வைஸ் தங்கமா வாங்குறாங்க, அல்லது வேறு விதமான. இல்ல 500 ரூபாய் நோட்டாவும் 1000 ரூபாய் நோட்டா மட்டும்தான் இந்த பிளாக் மணின்றது இருக்கா? பிளாக் மணி வந்து வெவ்வேறு ஃபார்ம்ல இருக்கு, இதை மட்டும் நீங்க குறி வைக்கிறீங்களே, இது வந்து உங்க இலக்கை அடைய உதவுமா அப்படின்ற கேள்வியை பலர் எழுப்புறாங்க. அதாவது ஒரு அஸ் எக்கனாமிஸ்ட் நம்மளுடைய அரங்கில் உள்ளவர் ஒத்துக்குவார் என்று நினைக்கிறேன். ஹையர் டினாமினேஷன் போகும்போது 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருக்கும்போது அதற்கு வந்து அந்த லஞ்சத்தை கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அவர்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாகும். இப்பொழுது 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஒரு அரசு அதிகாரி வாங்குவது என்றால் அவர் 100 ரூபாய் நோட்டு வாங்க போறதில்லை. அவர் என்ன விரும்புவார்? 1000 ரூபாய் நோட்டை வாங்க விரும்புவார். நாங்கள் இந்த டிமானிட்டைசேஷன், அதாவது இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், லஞ்சம் வாங்குறவங்க 100 ரூபாய் நோட்டு 50 ரூபாய் நோட்டு வாங்க போறது இல்ல, 1000 ரூபாய் நோட்டு வாங்குறாங்க. அதனால இதை ஒழிச்சா இது ஆகும்னு சொல்றீங்க. ஆனா இதுல 500ம் 1000ம் ஒழியல, மாத்திக்கலாம். இது மட்டும் இல்லாம 2000 ரூபாய் வேற இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா? அது சௌரியமாகாதா லஞ்சம் வாங்குறவங்களுக்கு? அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். அதாவது டிமானிட்டைசேஷன் அப்படின்ற கருத்தை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்துடைய மதிப்பு 1 பைசா கூட, அதாவது 500 ரூபாய் என்றால் அது 499.99 கூட கிடையாது, அது முழுக்க 500 ரூபாய் தான். 1000 என்றால் அது 1000 ரூபாய் தான், 2000 என்றால் 2000 ரூபாய். அந்த பணத்தை நாங்கள் டிவேல்யூ செய்யவே இல்லை. அதே சமயம் நாங்கள் 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்திருப்பது புதிய செக்யூரிட்டி சிஸ்டத்தோடு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்று இந்த தென்னிந்தியாவில் நீங்கள் மிகவும் அருமையான முறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் வட இந்தியாவுக்கு வந்து பார்த்தால் எல்லை தாண்டிய அம்ரிட்சர் பார்டர், வாகா பார்டரில் இருந்து வரக்கூடிய அந்த கள்ள நோட்டு மிக அருமையாக நம்மளுடைய நோட்டை விட பெஸ்டா அடிக்கிறான் அவன் பாகிஸ்தான்ல. இல்ல அதோட அளவே 400 கோடி தான் சொல்றாங்களே. மொத்தமா புழக்கத்துல இருக்கிறது வந்து எஸ்டிமேட். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொல்றதே 400 கோடி தான் கள்ள நோட்டு புழக்கத்துல. அவர் இந்நாள் நிதி அமைச்சர் கிடையாது. அவருக்கு நம்மை விட நீங்களும் நிதி அமைச்சகத்துல இல்ல, நானும் இல்ல. நம்மை விட அருண் ஜேட்லிக்கு ஒப்பாக அவருக்கு வந்து அதுல என்ன இருக்குன்ற விவரம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்ம நம்பலாம். அதாவது என்ன காரணம் என்றால் இன்று எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தோடு சேர்ந்து எல்லை தாண்டிய கள்ளப்பணம் வருகிறது. அந்த பணத்தை அவர்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்று பயங்கரவாதிகளுக்கு இந்த பணத்தை அவர்கள் பம்ப் செய்கிறார்கள். அந்த பணத்தை நமது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக வந்து அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. பிரதமர் தன்னுடைய கடமையை மிக திட்டமிட்டு செய்துள்ளார். இதை நாங்கள் வரவேற்கிறோம். சிந்தன் 2 கருத்துக்கள். பீட்டர் அவர்கள் சொன்னது வந்து சொன்ன கருத்தை அவர் மறுக்கிறார். அதாவது இது உணர்ச்சி வயப்பட்டு பேசுறதுன்றது, இது உணர்ச்சி மேலிட்டு, அது இவங்க மாயாவதியும் மம்தாவும் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. பிரதமர் வந்து நேற்று நாதழுதலுக்கு பேசினது வந்து திசை திருப்ப பார்க்குறாரு, இது வந்து நாடகம், இது எமோஷ்னல் பிளாக்மெயில் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பட் நம்ம அதற்குள்ளே போகலைனாலும் ஒரு சாதாரண மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஃபெலோ சிட்டிசன்ஸ்க்காக பரிதாபப்பட வேண்டிய இடத்திலும் பிரதமர் இருக்கிறார், எனவே அதை பேசினார்ன்ற ஒரு பாயிண்ட். 2வது எல்லை தாண்டிய கள்ளப்பணம், அதற்கான முயற்சி. இது திடீரென்று கொண்டு வரவில்லை, எங்கள் மேனிஃபெஸ்டோலேயே இருக்குது. 2014 மேனிஃபெஸ்டோலேயே இதற்கு முன்னுரிமை தந்திருக்கிறோம். அதனுடைய செயல் வடிவம் அவருக்கு தேவைன்னா அவரோட மேனிஃபெஸ்டோ காப்பி எங்கிட்ட இருக்குது, இன்டர்நெட்லையும் இருக்குது. அவங்க அதை சொல்லலை, அது பின்னால் வரும். அதுக்கு இப்போ வந்து நரேந்திர மோடியை
சாமானிய மக்கள் என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கிறவர்களுக்கு அவர் பேசியது உணர்ச்சி வயப்பட்ட பேச்சு, ஒரு பிரதமரே இப்படி பேசுறாருன்னு தோணும். ஆனா 2002 2006 வரையில் நடந்த என்கவுண்டர் கொலைகள், அந்த கொலைகளை ஒட்டி அவர் கொடுத்த பேட்டிகள்லையும் தன்னை கொள்கிற அச்சம் இருக்கிறது, தன்னை கொல்லுவார்கள், எனக்கு வந்து குறிவைத்து விட்டார்கள் என்று அவர் பேசினாரு. அதற்கு பிறகுதான் அந்த என்கவுண்டர்கள் போலி என்கவுண்டர்கள் வெளில வந்தது. அதே மாதிரி மேடையில பொய் பேசுவது அல்லது உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்வது அவருக்கு புதிதல்ல. இப்ப ரீசெண்டா வந்த சுதந்திர தின உரையில அவர் பேசினது வந்து டெல்லியிலிருந்து இவ்வளவு 300 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்தை குறிப்பிட்டு 70 ஆண்டுகளா மின்சாரம் அல்ல, இப்ப நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்துக்கு மின்சாரம் இல்லை. அவங்களுடைய பிரதமர் அலுவலக உரை குறிப்புல அந்த இடத்தை நீக்கிறாங்க. ஆனா அதை வந்து அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்க பொய் சொல்லியிருக்கோம், தவறுதலா சொல்லியிருக்கோம் கூட அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மாதிரியான தவறுகளை செய்வதிலோ அல்லது அதாவது ஒரு தேர்தல் தேவைகளுக்காக, அரசியல் தேவைகளுக்காக தவறான தகவல்களை தருவதில் இவர்களுக்கு சளைத்தவர்கள் வேற யாரும் கிடையாது. இப்ப அவர் சொன்னார்ல, யார் சொன்னாங்க சிதம்பரம் வந்து 400 கோடின்னு சொன்னா யார் சொன்னாங்கன்னு கேட்டார்ல, கையில இருக்கு. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட ஏஜென்சி, அவங்க தான் சொல்றாங்க கள்ளப்பணம், அதாவது கள்ள நோட்டு அச்சடிக்கப்பட்டது 400 கோடி ரூபாய் தான் இந்தியாவில் இருக்கு. அதே சமயம் நீங்க இன்னைக்கு டிமானிட்டைஸ் பண்ணியிருக்கிற மணியோட அளவு ஏதோ 1000 ரூபாயாவோ 500 ரூபாயாவோ வந்து பணக்காரங்க மட்டும் புழங்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்தியாவில் புழங்குற பணத்தோட 86% 1000 ரூபாயும் 500 ரூபாயும். அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு பொருளாதாரம் எப்படி இங்க இயங்கும்? பணம் மட்டும்தான் பொருளாதாரமா? ஒரு இடத்துல சொத்து உருவாகுது, ஒரு இடத்துல சரக்கு உருவாகுது. நம்ம ஏற்கனவே ஜெயராஜ் அந்த பொருளாதார அறிஞர் இங்க பேசியிருக்காரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சரக்கு உருவாகுது, அதை வந்து நான் கை மாத்தணும், அதுக்கு எனக்கு இடையில ஒரு ஊடகம் தேவை, அதுதான் பணம். இன்னைக்கு இவர்கள் செய்திருக்கிற நடவடிக்கையால பெரிய நிறுவனங்களுக்கு கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு இல்ல இழப்பு. சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்ல பாருங்க, காத்து வீசுது, சாதாரண கீரைக்காரி அவங்களால வந்து வியாபாரம் பண்ண முடியல, எல்லாம் கடனுக்கு வியாபாரம் பண்றாங்க. நாளைக்கு போய் அவங்க மொத்தமா கொள்முதல் பண்ணும். மீனவர்களுடைய நிலைமை என்ன? மீனவர்கள் 1000 ரூபாய் நோட்டை 500 ரூபாய் நோட்டு திணிக்கப்பட்டு வாங்குறாங்க. அவங்க வந்து பத்திரிகைகள்ல பேட்டி கொடுக்குறாங்க. சாமானியம் வந்து ஒரு தேசத்தின் நன்மைக்காக இவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய நன்மை வரப்போகிறது, அதற்காக ஒரு இடைக்காலத்துல வரக்கூடிய சிரமம் தான் இது. இது ஒரு சிறிய சிரமம். நான் வந்து நீ வரக்கூடிய பின்னாலையும் பேசுறேன், இது மிகப்பெரிய ஊழலும் கருப்பு பண முதலைகளை மறைப்பதற்குமான நடவடிக்கை இதுக்கு பின்னால இருக்கு. ஒரே ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். இப்போ RBI உடைய வெப்சைட்ல இருந்து எடுத்த விவரம் தான், கிட்டத்தட்ட 5.98 லட்சம் கோடி ரூபாய்கள் டெபாசிட்டா வந்திருக்கு. எப்போ? இவங்க அறிவிக்கிறதுக்கு 2 மாசம் முன்னால வங்கிகள்ல டெபாசிட் ஆயிருக்கு. எந்தெந்த மாநிலங்கள்ல எடுத்து பாருங்க. குஜராத்ல எவ்வளோ, மற்ற இவங்க வலுவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளோ. 1000 ரூபாய் நோட்டாவும் 500 ரூபாய் நோட்டாவும் இவங்க கட்சியே செஞ்ச முதலீடு. கரெக்டா நவம்பர் 8ஆம் தேதி அவர் அறிவிக்கிறாரு, 1000 ரூபாய் நோட்டா 1 கோடி ரூபாய அவங்க கொல்கத்தால டெபாசிட் பண்ண. இருங்க, இல்ல சரி ஓகே, இல்ல நம்ம அப்படியே பேசுவோம். நான் கேக்குறது, இதற்கு முன்னால் நடந்தவற்றை விசாரிக்க வேண்டும் நாங்க கேக்குறோம். விசாரிக்க தயாரா? நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க? டெபாசிட்டுகள் முறைகேடாக நடந்திருக்கு. இந்த 1000 ரூபாய் 500 ரூபாயும். ஏன்னா நான் இன்னொரு தகவல் சொல்றேன். பிரசாந்த் பூஷனும் போட்டிருக்காரு. அதாவது வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் பிஜேபி அதனுடைய அக்கவுண்ட்ல அந்த டிமானிட்டைசேஷனுக்கு முன்பாக ஒரு 60 லட்சமோ ஒரு 40 லட்சமோ 1 கோடி ரூபாயை ரொக்கமாக செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு தகவல் சொல்லி அதை ஒரு விமர்சனமா முன்வைக்கிறாங்க. அதை நீங்க மறுக்க விரும்பினா நீங்க ஒரு தகவல் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏப்ரல் மாசம் ரிசர்வ் வங்கியுடைய பிரஸ் ரிலீஸ் இருக்கு. கரெக்டா நவம்பர் 3ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ் இருக்கு. 100 ரூபாய் நோட்டுக்கு ஷார்டேஜ் இருக்குன்னு தெரியும். 8ஆம் தேதி இவங்க எந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு செய்யறாங்க? 100 ரூபாய் நோட்டு ஷார்டேஜ் ஏப்ரல்ல இருந்து வருது. முதலில் வெஸ்ட் பெங்கால் எங்களுடைய பிரதேச பிஜேபி ஆஃபீஸ்ல இருந்து அந்த பணத்தை வந்து கொண்டு போய் அவங்க போடலை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து அங்கே பணத்தை போடுறாரு, அது வந்து வெவ்வேறு இடத்துல கலெக்ட் பண்ண ஒரு பணம் அப்படின்னு எங்களுடைய தொண்டர்கள் அது வந்து சேர்த்து கொடுத்த ஒரு பணம். அந்த பணத்தை வந்து அவங்க போட்டாங்க. அதுக்கும் அன்னைக்கு சாயந்தரம் வந்து பிரதமருடைய அறிவிப்பை பற்றியும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இட் இஸ் அ மியர் கோஇன்சிடென்ஸ். இதை வந்து எங்களுடைய செய்தி தொடர்பாளர் வெஸ்ட் பெங்காலுடைய பிஜேபி செய்தி தொடர்பாளர் பதிவு பண்ணியிருக்காங்க. குற்றச்சாட்டு ஒரு பதில் அதை நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். அடுத்து ஒரு நிமிஷம். அதாவது ஆசீர்வாதம் ஆசாரிட்ட நான் கேட்கிறேன், அதுல வந்து தொடர்ந்து 3 நாட்கள், அதாவது ஒரு வாரத்துக்குள்ள 3 நாட்களில் ஒவ்வொரு கோடி ரூபாய், மொத்தம் 3 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்து
அந்த பேன் நம்பரோட அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்டோட சொல்லியிருக்காரு. 60 லட்சம் 40 லட்சம்ங்கிறது அந்த முதல் நாள். ஆனால் அதை தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு ஒவ்வொரு நாளும் 1 கோடி ரூபாய். இது வந்து 4 முதலமைச்சர்கள் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். முதலமைச்சர்கள் இன்னைக்கு வந்து பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு, மமதா பானர்ஜி சொல்லியிருக்காரு, அருண் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாரு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சில பேருக்கு முன்கூட்டியே தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் பதில் சொல்லாமா? அதாவது நான் தெளிவா சொல்லிக்கிறேன், பதிவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். யாருக்குமே இந்த தகவல் வந்து முன்கூட்டி தெரியவும் தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க பொய் பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதுல அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், பினராயி விஜயனாக இருக்கட்டும், இட் இஸ் எ மியர் கோ இன்சிடென்ட்ஸ். அந்த சமயத்தில் அவங்க பணம் வந்து அவங்க போட்டது அன்னைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு எல்லாருக்குமே வந்து அந்த டிவியில் வந்து தேசத்திற்காக உரை அப்படின்னும் போது நாங்கள் எல்லாருமே, நான் அன்னைக்கு வந்து சத்தீஸ்கர் மாநில பிஜேபி ஆஃபீஸில் இருந்தேன். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம், ஏதோ ஒரு பாகிஸ்தான் மேலே ஏதோ ஒரு அட்டாக் நடக்க போகுது, அது மாதிரி தான் நாங்கள்லாம் எங்களோட மனசில் இருந்துச்சு. நாங்கள் டிவி ஆன் பண்ணும்போது அவரோட உரை, அவர் பயங்கரவாதத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே வர்றாரு. ஒரு 13-14 நிமிஷத்துல அவர் இந்த வார்த்தை முத பணத்தை பத்தி அவர் பேசுறாரு. ஆக எங்களுக்கு வந்து முன்னாடி சொல்றீங்க, யாருக்குமே தெரியாது, வாய்ப்பே கிடையாது. திரு பிரபாகர், இதுல பலதரப்பட்டவர்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் ஆடிட்டர்களுக்கு அவ்வளவான பாதிப்பு இல்லை. ஒரு ஆடிட்டர்களை பொறுத்தவரையிலும் பிஸியா இருக்கிற ஒரு நேரம் அப்படின்றது மாதிரி தான் பொதுவாக செய்திகள் வருகின்றன. இருந்தாலும் உங்க பிஸியான நேரத்திலையும் எங்களுக்காக அரங்குக்கு வந்தமைக்கு நன்றி. நான் கேட்கிறது, இந்த முடிவை வரவேற்றவர்கள், இது மம்தா பானர்ஜி தான் எடுத்த எடுப்பிலேயே இது இதயமற்ற செயல் அப்படின்னு சொல்லி கண்டிச்சாங்க. பல அரசியல் தலைவர்கள், பல்வேறு மாநில கட்சியோட தலைவர்கள், தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் வந்து இதை வரவேற்று இது வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டை தரும் அப்படின்னு மக்களுக்கு பாதிப்பின்றி நிறைவேற்றணுன்ற பார்வை தான் முன் வச்சாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, 1000-2000 டினாமினேஷன் ஊழலுக்கு வழிவகுக்குது, கள்ள பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னா 2000 என்ன, 2000 வந்து அது பதுக்கலை அதிகரிக்காதா அப்படின்ற கேள்விகள்லாம் தொடர்ந்து வாத பிரதிவாதத்தில் இருக்குது. ஒரு ஆடிட்டரா நீங்கள் இதோட எக்ஸிக்யூஷன் இது தேவை அப்படின்னாலும் இந்த ஒரு வார காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமம் அப்படின்றத தவிர்த்திருக்க முடியுமா, தவிர்த்திருக்க முடியாதா? இந்த பாதிப்புன்றது தவிர்க்கவே முடியாது, இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்வீங்களா? சார், நீங்கள் முதல்ல ஆடிட்டர் ரொம்ப இந்த பிஸி சீசன் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டே நான் பதில் சொல்கிறேன். நாங்கள் வந்து என்னையே நிறைய பேர் கேட்டாங்க. என்னுடைய கிளைண்ட்ஸு, என்னுடைய கிளைண்ட்ஸ் இல்லாதவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அந்த சர்க்கிளில் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி இவ்வளோ பணம் வச்சுருக்கோம், இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நான் ஒரே பதில் தான் சொன்னேன், நான் ஆடிட்டர் ஆஃபீஸ் நடத்துகிறேன், அழகு நிலையம் நடத்தலை. கருப்பை வெள்ளையாக்குறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு அந்த ஹெல்ப் நான் யாருக்கும் பண்ண முடியாதுன்றதை ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பீட்டர் இல்ஃபோன்ஸ் வந்து அழகாக ஒரு ஆங்கில சொற்றொடரோடு ஆரம்பித்தார். நான் இன்னொன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எக்ஸாசரேஷன் இஸ் த வேனிட்டி ஆஃப் த அன்இன்ஃபார்ம்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாசரேட் பண்ணியே பழக்கப்பட்டு விட்டது இந்த எதிர்கட்சிகள். நான் எந்த கட்சியும் சொல்லவில்லை. நீங்கள் சாமானிய மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருப்பது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. இதை இப்படி பண்ணியிருக்கலாமா, அதை அப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்றது ஒரு மெத்தடாலஜியை இன்னும் கூட ரிஃபைன் பண்ணியிருக்கலான்றது எனக்கு கூட தோணுது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்களா, இப்போ ஒரு எபிடமிக் பரவுது ஒரு ஊரில் பெரிய வியாதிகள் பரவுது. அந்த சமயத்தில் வந்து என்ன சொல்றாங்க, மிகைப்படுத்தல்னு சொல்றீங்க. எதிர்க்கட்சி மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து கூடுதலாக குரல் கொடுக்கும். இந்த எதிர்க்கட்சிகள் தான் வந்து ஸ்பெசிஃபிக்கலா காங்கிரஸ் சொல்றேன், அவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் இத்தனை ஒரு ஊழலும் இவ்வளவு கருப்பு பணமும் உண்டாருது. நான் ஒரு சின்ன விஷயம், அது நான் மிகைப்படுத்தல், எதை நீங்க மிகைப்படுத்தல் சொல்ல வந்த விஷயத்தை பேங்க்ல வந்து வழி இல்லாம நின்னதை மிகைப்படுத்தல் சொல்வீங்களா? மக்கள் வந்து இன்னைக்கும் சாரியாக கியூல நிக்கிறது இல்லைன்னு சொல்வீங்களா? சில்லறை கடைகள்லாம் மூடினது இல்லைன்னு சொல்வீங்களா? எது மிகைப்படுத்தல் சொல்றீங்க? எதை மிகைப்படுத்தல் சொல்றீங்க? நம்ம ஊர்ல கியூல நிக்கிறது புதுசு இல்ல. அட்மிஷனுக்கு கியூல நிக்கிறோம், யூஎஸ் விசாவுக்கு கியூவில் நிக்கிறோம், சினிமா தியேட்டர்ல கியூ நிக்கிறோம், திருப்பதி கோயிலில் போய் 3 நாள் கியூவில் நிக்கிறோம். எல்லாம் கியூவில் நிக்கிறது. மற்றவங்க யாரும் வருத்தப்படல. சாமானிய மக்கள் கியூவில் நிக்கிறத பத்தி ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்க முடிக்க விட்டுட்டு இல்ல நான் நீங்க சொன்னதுக்கு முக்கியமா பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு கேள்வி அதுல இருந்து எனக்கு எழுது, அதனால கேட்கிறேன். இப்ப திருப்பதி கோயில்ல போய் நிக்கிறவங்க விரும்பி தரிசனத்துக்காக போய் நிற்கிறாங்க. அவங்கள யாரும் நிர்பந்தத்தின் பேரில் செய்யலை. தியேட்டர் வாசலில் போய் கபாலி படத்துக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் விரும்பி நிற்கிறாங்க.
நீங்க சொல்ற ஸ்கூல் அட்மிஷனுக்கு தான் பிள்ளைக்கு இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தா நல்லதுன்னு சொல்லி மக்கள் விரும்பி அவங்களோட சாய்ஸ். ஆனா இதுல மக்களோட சாய்ஸா? மக்கள் விரும்பி தான் நிக்கிறாங்க. மக்கள் வந்து இதை விரும்புவார்கள். இதை ஒப்பிட முடியுமா? இதனோட பலன் கிடைக்கிறச்சே அவங்களுக்கு தெரியும். நம்ம பண்ண கஷ்டம். இப்போ வந்து எல்லையில வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஜவான்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதான் வந்து எனக்காக நான் கருப்பு பணத்தை சேமிச்சேனா, இது நான் ஏன் கஷ்டப்படணும்னு ஒரு சாமானியன் கேட்டா, எனக்கும் பாகிஸ்தானோட பர்சனலா சண்டையா, நான் எதுக்கு உங்களுக்காக சண்டை பண்ணணும்னு ஒரு ஜவான் கேட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. நான் சொல்லிடுறேன். ஒரு எபிடமிக் ஒப்பீடு சரியான்றது எனக்கு தெரியல. இல்ல ஒப்பீடு சரியா நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் சார். இந்த ஒரு எபிடமிக் வந்திருக்கு சார். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நம்ம அவங்க சொல்றாங்க ஒரு இந்த தடுப்பூசி போட்டுக்கணும் சொல்றாங்க. தடுப்பூசி போட்ட உடனே ஒரு காய்ச்சலோ ஒரு எபிடமிக்ன்றது எக்ஸாகரேஷன் இல்லையா? இல்லீங்க, நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். நீங்க உடனே அதுக்கு சொல்லாதீங்க. அந்த மாதிரி எபிடமிக் வரச்சே இந்த தடுப்பூசி போட்டுங்கன்னு அரசாங்கம் ஒன்று சொல்லுது. எல்லாம் அடுத்து தடுப்பூசி போட்டுக்கிறோம். தடுப்பூசி போட்டுக்கிறச்சே ஒரு we get some fever, அந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் வருது. ஆனால் பிற்காலத்தில் வரும் நன்மைகளுக்காக அந்த ஒரு நாள் கஷ்டப்பட தான் போறோம். சுனாமி வரிசையா கஷ்டப்படலையா, வெள்ளம் வரிசையா கஷ்டப்படலையா? மக்கள் வந்து இது சுனாமியா வெள்ளமா உங்க அரசாங்கத்தின் கையில தெரியுது. 86% சந்தையில அரசாங்கம் சொல்லாதீங்க. நம்ம அரசாங்கம் மிக மோசமான நடவடிக்கையை சுனாமி மாதிரி செய்யுதுன்னா அரசாங்கம் எப்படி சார் செய்யலாம்? ஒரு பேரழிவை நான் சொல்லி முடிச்சிடுறேன். சந்தையில இருக்கக்கூடிய சந்தையில எல்லாம் பேசுறச்சே யாருமே பேசல. நான் பேசுறச்சே மட்டும் எல்லாரும் 5 பேரும் பேசுறீங்க. பேசுறது இங்க பிரச்சனை இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? சுனாமி நீங்க பேசுறச்சே அதான் பேசுறீங்க. சுனாமிக்கு அவர் பேசுறச்சே பேசினா இல்ல, நீங்க நான் பேசுறச்சே மட்டும் எல்லாரையும் பேச ஒரு பேரழிவுக்கு ஈக்குவேட் பண்றீங்க. செம்பரம்பாக்கம் ஏரி உடைஞ்சதுன்னா அதையே 1000 விமர்சிக்கிறோம். இத கண்டிப்பா விமர்சிமா சார். விமர்சிங்க சார். யாருமே எதுவுமே விமர்சனத்திற்கு தப்ப கூடாது சார். விமர்சனம் வந்து ஒரு வரையறைக்குள்ள இருக்க வேண்டிய இல்ல நான் சிம்பிளா இல்ல ஒரு சான்ஸ் வரும். எல்லாரும் வந்து தேசத்தோட நலனுக்காக தான் நம்ம வந்து எது தேச நலன் ஒன்று இருக்கு. ஒரு சொல்றேன் சார். இன்னைக்கு பாருங்க ஒரு பேப்பர் வந்திருக்கு. Why all the violence in Jammu and Kashmir has suddenly stopped? Stone pelting க்கு தினம் காசு கொடுத்து செய்றாங்க. அது நடக்கல. என்ன சார் 11 பேர் செத்து போயிருக்காங்க. அவங்கள பத்தி செய்தி எவ்வளவு செய்திகள் இருக்கு. நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. மார்க்கெட்ல ஒரு வாரத்துல கோயம்பேடு கரிகா கீரை காரணம் சொல்லாதீங்க. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சார் பண்ணுவாரு? அவர் சேட்டு கிட்ட காசு வாங்கிருப்பாரு. எப்படி சார் கொடுப்பாரு? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பேசுறீங்க? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் 8ஆம் தேதியில இருந்து ரொம்ப வைத்தல் ஸ்லோவா வாழ்ந்துருக்கிறேன். ஆனா நீங்க பேசலாம், எனக்கு வேடிக்கையாவே இருக்குது. என்ன செய்யுதுன்னா, இந்த நாடு என்னமோ ஒரே சமமா இருக்கிற மாதிரியும், எல்லாருமே வந்து நெட் பேங்கிங் வச்சுக்கிட்டு, கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு, டெபிட் கார்டு வச்சுட்டு இருக்கிற மாதிரியுமே எல்லாம் பேசுவீங்க. எனக்கு வேடிக்கையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வைத்தறிச்சலாகவும் இருக்குது. என்னன்னா, இப்போ பாருங்க, மந்தவெளியில் கியூவில் நிற்கிறாங்க. அந்த அம்மா யூரின் போகணும் ஏடிஎம் வாசலில். அங்கே எதுவும் டாய்லெட்டு கிடையாது. அந்த அம்மா சொல்லவும் முடியல. நான் ஆட்டோ பக்கத்தில் வச்சு நிற்கிறேன். என்னம்மா சவாரியான்னு போய் கேட்குறேன். இல்லை தம்பி, காசு இல்லை, பாத்ரூம் நீங்கள் பக்கத்தில் கணக்குதான்னு கேட்டாங்க. 500 ரூபா நோட்டு இருக்குது தம்பி, நான் 2 மணி நேரமாக நின்றுக்கிறேன், ரொம்ப நேரமாக அடக்க முடியல, எங்கன்னு கேட்டாங்க. சரி நீங்கள் வாங்கம்மா, காசு கொடுங்க வேணான்னு சொல்லிட்டு பாத்ரூம் கூட்டின்னு போய்ட்டு அவங்கள விட்டு திரும்பி இங்கே விட்டேன். இப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே, அதாவது இந்த திருட்டு பணமெல்லாம் ஒழிஞ்சு கண்டுபிடிச்ச பிறகு இங்கே இந்தியாவில் பாலாரம் தேனாரம் ஓடுற மாதிரி, கல்வி எல்லாருக்கும் இலவசமாக கிடைச்சிட்ற மாதிரி, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சிட்ற மாதிரி, குடிக்க மருத்துவம் எல்லாருக்கும் கிடைச்சிட்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அது விட்டுருங்க. இப்போ அதுதான் கேட்குறேன். நீங்கள் பார்க்குறதுக்கும் அன்றாட மக்கள் இதனால் பாதிக்கப்படுறது என்ன பிரச்சனைனா, ஏடிஎம் வாசலில் நிற்கிறவன் யூரின் போகிறதுக்கு வழி இல்லை, அழுகிற குழந்தைக்கு பால் வாங்க வழி இல்லை. இதுதான் வித்தியாசம். இதுதான் இந்தியா. நீங்கள் பேசுகிற இந்தியா வேற, நாங்கள் அடித்தடத்தில் இருக்கிற மக்கள் நாங்கள் பார்க்குற இந்தியா வேற. பிரச்சனை எல்லாருக்கும் பாதிப்பு ஒன்றாவே இல்லை. இந்த நாடு தீண்டத்தகாத தேசம், தீண்டத்தகுந்த தேசன்ற மாதிரி சுரண்டப்படுகிறவர்களும் சுரண்டர்களுமாக இருக்கிற தேசமா இருக்குது. முதல்ல நீங்க அதை ஒத்துக்கணும். சமூக நீதி பார்வை இல்லையே இங்க. நீங்க பெண்கள் கிட்ட கேட்டீங்களா? யாருக்கிட்டனா இத்தனை டெபிட் பேசுறீங்களா? பெண்களை கூட்டிட்டு வந்து அன்றாடம் அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, கீரை வியாபாரம் பண்றாங்க, பூ வியாபாரம் பண்றாங்க. என்னமோ உங்க வீட்டுக்காரர் அடிக்கிறாரு, என்ன சண்டை நடக்குது, வீட்டுல என்ன குடும்பம் என்ன பணம் கொடுக்குறா, என்ன பிரச்சனை, எதாவது பேசணுமா? பெண்களை கூட்டு பேசணும், பெண்களை கேட்டோமா? இல்லையே. இல்லை, இந்த முடிவுக்கு அவங்களை கன்சல்ட் பண்ணிருக்கணும்ன்றீங்களா? கேட்கணும்ல. நீங்க குடும்பம் அங்கதான் நடக்குது. இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், என் கூட தொழிலாளி 8ஆம் தேதியிலேருந்து வந்து இன்னி வரைக்கும் ஆட்டோ சரியாக ஓடல. 200 ரூபாய் 250 ரூபா எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது. எனக்கு பக்கத்து குடிப்பழக்கம் இருக்குது. ஒயின் ஷாப்பில் போனால் பணம் மாற்ற மாட்டேன்றான். 500 ரூபா கடன் வாங்கிட்டு போனால் கூட. இப்போ என்ன அந்த கோவத்தை எங்கே கட்டுறாரு? நீங்கள் எல்லாம் பேசுகிறோம். நம்ம கடைசியில் போய் வீட்டில் மனைவி கிட்ட தான் பேசுகிறாங்க. ஏய் என்னாடி பணம் கேட்குறாங்க, வண்டியை ஓடல, சம்பாதிக்கல, என்ன பணம் கேட்குற நீ, அடி. எல்லாம் விரும்பியும் பேசுகிற தேசப்பற்றுலேருந்து எல்லாத்துமே எங்கே முடியுதுன்னா பெண்கள் தலையில் தான் வந்து விடியுது. நம்ம அதை ஏன் பேசலை? அதுதான் இந்தியா.
அந்த இந்தியா பத்தி பேசுங்க. தலித்துகள், பழங்குடிகள், கிராமத்தை பத்திலாம் பேசுங்க. அதுதான் இந்தியா. அதை பத்தி பேசுங்க. அப்புறம் நீங்க கள்ளப்பணம் ஒழிஞ்சா எல்லாருக்கும் தானே ஒரு நன்மை. அதான் சார் சொல்றேன். நீங்க மறுபடியும் ஏதோ விஜயகாந்த் படம் பாக்குற மாதிரியே நீங்க ஒரு கள்ளப்பணம் ஒழிஞ்சுட்டா எல்லாம் வந்துரும் எல்லாம். இதுதான் ரொம்ப வைத்தியசோட வேடிக்கை பார்த்துக்கிறேன். என்னதான் நடக்குது இந்த நாட்டுல, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஆசீர்வாதம் சார் பதில் சொல்லணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவரு பேசும்போது சொன்னார்ல சார், மேனிஃபெஸ்டோல நாங்க குறிப்பிட்டோம். அவங்க மேனிஃபெஸ்டோல எங்க சார் உள்ளூர்ல இருக்கக்கூடிய பணமா தான் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு மோடி பேசியிருக்காரா? அவர் வெளிநாட்டுல இருக்கிற சுவிட்சர்லாந்துல இருக்கிற பணத்தை பத்தி பேசியிருக்காரு. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு எஸ்ஐடி அமைச்சது. இல்ல இந்த நடவடிக்கையோட நிற்க போறதுல மற்ற அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல இந்த வார்த்தையே கிடையாது. முக்கியமான பிரச்சனை இருங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உங்க மேனிஃபெஸ்டோ இருக்கு பார்த்து சொல்லிட்டு, அதாவது ஒரு தவறான கருத்தை வேகமா பேசினா அது பதிவு இல்ல. நான் போய் சொன்னா இன்டர்நெட்ல இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்ப நான் கேட்டேன்ல இல்ல நான் கேட்டேன் நான் முடிச்சுக்கிறேன். அவரை வச்ச குற்றச்சாட்டுக்கு நண்பர் வந்து எமோஷனல் இது வந்து ஒரு காமன் மேனோட குமுறல். அப்படி பாருங்க. ஒரு நிமிஷம். இதே காமன் பீப்புள் வந்து ஒரு அன்னியன் படத்திலையும், ஒரு இந்தியன் படத்திலையும், ஒரு சிவாஜி படத்திலையும், ஒரு முதல்வன் படத்திலையும் சங்கர் எடுத்த ஒரு ஹீரோ வந்து ஹீரோ வர்ஷிப் பண்ணி அவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் பாராட்டுற மாதிரி பண்ணினோம். எல்லாம் அப்ப வந்து கள்ளப்பணம். ஆமா, படத்தை வந்து ரசிக்கிறோம் நம்ம. ஆனா இது என்ன சார் படம் இது? ஒரு நிமிஷம் பிரபாகர் பேசுங்க. என்னை முழுவதுமாக பேச விடுங்க. வந்து சினிமா பாதையில நடக்குது, நாட்டுல அப்படிதான் நடக்குது. அவர்தான் சினிமா பாதையில தான் நடக்குது. நமது நண்பர் இல்ல அவர் சொல்ற பாயிண்டை நம்ம வந்து கேட்கல. கருத்தை முழுசா பதிவு பண்ண விடுங்க சார். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வந்து ஒரு அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்சது கள்ளப்பணம் ஒழியணும், கருப்பு பணம் ஒழியணும். இவர் சொல்ற மாதிரி பாலாறும் தேனாரும் நாட்டிலே ஓடும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த படத்திலே அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நான் நம்பினோம். இங்க ஒரு நோட்டை மாற்றுவது பற்றி எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், அவர் நாட்டை மாற்றவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். சரி, நான் இல்ல சொல்ல. எல்லா கட்சிகளுமே இதே டயலாக பேசிருக்காங்க. நாங்க பாத்துட்டோம். நானும் ஒத்துக்கிறேன். கேட்டு புளிச்சு போச்சு. நானும் ஒத்துக்கிறேன். இல்ல 2 பாயிண்ட். அவர் என்ன சொல்றாரு, நீங்க சினிமால ஒரு ஹீரோயிசம் வந்தா நம்புறீங்க, ஏற்கறீங்க, ஆமோதிக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு படம், இது ஒரு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சின்னு வரும்போது ஏன் இதை வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்கன்ற கேள்வி வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன், சினிமா விட்டுருங்க. சினிமா இது கெட்டு குடிச்சவரான போன கதை அது. இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் அந்த ஏடிஎம்ல வந்து இல்ல சார், அது கருப்பு பணமா தான் போகுது. இன்னைக்கு இவங்க எடுத்துக்கிற நடவடிக்கையில 1000 ரூபாய்க்கு நான் வந்து சில்லறை வாங்கணும்னா 10% கமிஷன் கொடுன்னு கேக்குறாங்க. அது என்ன? அது என்ன பதில் சொல்ல விடுங்க. நண்பர் வந்து அவருடைய குமுறலை வந்து கொட்டினாரு. நான் வந்து அதை சார் காலையில ஒருவேளை டீ இல்ல சார், எனக்கு சொல்லல சார். நான் நீங்க டீ இல்ல காலையில உங்களை நான் மறுத்து பேசல. இல்ல என்னோட வழி என்ன பதில் தான் கேக்குறேன். அப்ப நாளைக்கு கருப்பு பணம் ஒழிந்த பிறகு உனக்கு எல்லாம் வழங்கப்படும்னா இது என்ன விதமான நம்பிக்கை தான் கேக்குறேன். நண்பருக்கு நான் வந்து ஒன்னு சொல்ல விரும்புறேன். அதாவது கருப்பு பணம் ஒரு புறையோடிய புண் போல நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துல புகுந்துருச்சு. இன்னைக்கு உங்களுடைய உடம்புக்கு வந்து ஒரு காயம் பட்டுடுச்சுன்னா நீங்க அங்க தையல் போட்டு தான் அந்த காயத்தை மூடினாதான் அதுக்கு பிறகு அது குணமாகும். இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கிற முடிவு வந்து அது மாதிரியான ஒரு முடிவு. இந்த ஒரு காயத்தை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த தையல் போடாமல் இதை குணப்படுத்த முடியாது. ஏனென்றால் கடந்த 70 ஆண்டுகளாக நமது காங்கிரஸ் நண்பர்கள் செய்து வந்த ஊழலுக்கு இன்று நாங்கள் தடை போடும் பொழுது ஒரு நபரை நீங்க தொட்டிருக்கீங்களா? நான் திரும்பவும் கேக்குறேன். உங்களோட அறிக்கை சார், உங்களோட மேனிஃபெஸ்டோ 4வது பக்கம் 5ஆம் பக்கத்துல பிளாக் மணி பத்தி இருக்கு. இப்ப 4ஆம் பக்கம் நான் எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா, இன்னைக்கு துவரம்பருப்பு விலை 200 ரூபாய், டிமாண்ட் பணம் இல்ல, 200 ரூபாய் இன்னைக்கு விக்குது. இவங்க பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் முதல் பக்கத்திலே சொல்லியிருக்காங்க, பிளாக் மணிக்கு முன்னாலே சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க? அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் இருங்க சார், ரிசர்வ் பேங்க் டேட்டா மேனிஃபெஸ்டோவை நம்பி ஓட்டு போட்டாங்க, மேனிஃபெஸ்டோவை நம்பி ஓட்டு போடல. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். இத மக்களுக்காக பேச கூடாது. இல்ல ஜெயிச்சவங்க பேசுறது மட்டும் தான் பேச்சு அப்படினு சொல்லல. மக்கள் யாரை நம்பினார்கள் என்பதுதான் பேச்சு. நான் கேக்குறேன், ரிசர்வ் பேங்க் இருங்க, ரிசர்வ் பேங்க் டேட்டா தான். இன்று மக்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையை நம்பி
எங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள். அந்த அவர்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வது அதுல எங்களுடைய சொன்னதை கடமை. ஏன் சார் செய்யலன்னு கேக்குறேன். இருங்க, தயவு அதாவது செஞ்சு நீங்க அதாவது கேளுங்க. நீங்க வந்து priority இப்ப ஒண்ணு இல்ல, இல்ல, ரெண்டுன்னு இல்ல, போடுறது இல்ல, இல்ல, உங்களால இல்ல, priority இருங்க. பண்ண முடியாது. இருங்க, இருங்க. அல்லனா I will give you, I will give you. 2 வருஷங்கள் சரி, நடக்க புறையோடி போற போன election புண்ணு நீங்க அப்படின்றீங்களா? ஒரு அதான், யார் இல்ல, இல்ல, இல்ல. கரெக்டா? சொன்னதை- சார், இன்னைக்கு சொன்னதை கம்யூனிஸ்ட் செய்யுங்க. பார்ட்டின்றது சொன்னதை இறந்து செய்~ போயிட்டு இங்க இருக்க பாருங்க, ஒரு பாதையில போகுது. ஒவ்வொரு நாளும் You ஒவ்வொரு understand நாளும் the reality. ஒவ்வொரு இன்னைக்கு- நாளும் மக்கள் இன்னைக்கு- சாகுறாங்க, சார், புரிஞ்சுக்கங்க இதே தயவு செஞ்சு. கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் இன்னைக்கு இவரு It இங்க is பேசிட்டு not இருக்காரு. about communism டெல்லியில வந்து or- கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் பாருங்க, இங்க இதே கம்யூனிஸ்ட் லீடர் உண்டியல் ஏந்திட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரப்பிட்டு இருக்கார்கள். டெல்லியில உள்ள கம்யூனிஸ்ட் லீடர்கள் வந்து பாருங்க, ஒருத்தர் ஃபாரின் இது துணியை திசை திருப்பல் ரொம்ப அழகா பண்றாங்க. இதுக்கு அங்க போய் ஒரு லீடர், இவங்க கம்யூனிஸ்ட் லீடர், அவர் வந்து இங்க பாருங்க, பதில் சொல்லுங்க. கேக்குற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? ஒரு இடைவேளை, ரெண்டு பேர் இருங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். நான் என்ன ஆட்டோ ஓட்டுற தொழிலை விட்டு நான் வந்து உட்காந்துக்கிறேன். உங்களை மாதிரி எனக்கு போன உடனே வீட்டில் சாப்பாடுலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் என்ன பழப்பு விட்டு உட்காந்துக்கிறேன். அதனால இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது இது. இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா நான் என்ன கேட்குறேன், குப்பாட்டத்துலேருந்து ஆட்டோ ஓட்டுறது வரைக்கும் எல்லாத்தையும் பிரைவேட் கொடுத்துட்டீங்க, கம்பெனி எல்லாம் வந்துடுச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் நல்லா வாழ்ந்துருக்கீங்க. ஒரு படத்தில் வரும், கடைசி சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு நாட்டில் அந்த ஷாப்பிங் மால் உள்ள இருக்கிறவன், ஷாப்பிங் மால் வெளில ரெண்டு பிரிவினர் தான் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறான். அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த 2 பிரிவினருக்குமே ஒரே மாதிரியா எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்ன்றது தான் என்னோட கேள்வி. 2 பிரிவினரும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 அத பேருக்கு பாதிப்பு அதான் ஸ்கேல் என்னன்னு கேக்குறேன். பாதிப்பு 2 பேருக்கும் ஒரே பாதிப்பு எப்படி இருக்க முடியும்னு கேக்குறேன். எங்களுடைய வேண்டுகோளே அதுதான். தயவு செய்து 2 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் மிஸ்ஸஸ் பட்டாச்சாரியா என்ன சொல்லியிருக்காங்க, கம்பேரிங் லாஸ்ட் 4 days அந்த கியூல இருக்கிறவங்களுடைய கூட்டம் வந்து 10% இன்னைக்கு தேதிக்கு கம்மி ஆயிடுச்சு. இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க, பணம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்துகிட்டு இருக்கிறது. இன்னும் 3 நாட்களுக்கு உள்ள வந்து பொறுமை இழக்காதீங்கன்னு சொல்றாங்க. சரியான பொறுமை இழக்காதீங்க, ஒரு நிதானமா இருங்க. ஒரு 10 நாள்ல சரியாயிடும். இல்ல சாதாரண உழைக்கிற மக்கள் நாங்க இன்னும் பொறுமை இழக்கல. நாங்க பொறுமை இழந்தோம்னா வேற கதை. அதாவது பொறுமையை நீங்க இழக்க வேண்டாம் என்பதுதான் அந்த உங்களுடைய நாட்டோடைய வளர்ச்சியில் உங்களுக்கும் பங்கு உள்ளது. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓட்டளித்த உங்களுக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடியோட ஒவ்வொரு உங்களுக்கு சொன்னலையா, you come and fight election in 2019, prove yourself. இன்னைக்கு என்ன செய்யறீங்க? இன்னைக்கு சாகரவனை பத்தி என்ன பேசுறீங்க? இன்னைக்கு சாகரவனை பத்தி என்ன பேசுறீங்க? And you see in West Bengal they are fighting with Trinamool Congress. Today is Trinamool Congress leaders and they are talking hand in glove. And they are telling we will join together. Who is at fault? You fight election and prove yourself. Have you stopped it? People have lost interest on your party. பேசுங்க. பொருளாதார அறிஞர் பேராசிரியர் பிரபாத் பட்நாயக் சொல்றாரு, இது வந்து பொருளாதார எமர்ஜென்சின்னு சொல்றாரு. நம்ம பொருளாதார அறிஞர்கள் சொல்றத பேச போறோமா, சங்கர் படத்துல என்ன வந்ததுன்னு பேச போறோமா? ரெண்டாவது அதே அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் சொல்றாரு 3 வருஷத்துக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவங்க வந்து அவங்க தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார். இது வரைக்கும் நடந்திருக்கிற பிரச்சனைகளால இந்த நாடு 3 வருஷத்துக்கு இது பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, இவங்க கருப்பு பணத்தை ஒழிக்கல, வெள்ளை பணம் இந்த மார்க்கெட்ல உலவிட்டு இருக்கிற 86% பணத்தை எடுத்திருக்காங்க. இது இவங்க தேர்தல் ஸ்டண்ட்டுக்காக செய்யறாங்க. மக்களை எங்க வாட்டுறீங்க? திரு பீட்டர், ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். நீங்களும் இந்த உரையாடலை ஒரு கட்டத்துக்கு மேல ரசிக்க தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னை உயிரோடு எரித்தாலும் கூட கருப்பு பணத்தை ஒழிக்கிற முயற்சியிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு பிரதமர் உறுதியாக சொல்றார். எனக்கு அவகாசம் கொடுங்க, அந்த நாளில் நல்ல பலன் அதுக்கு கிடைக்கல, நான் எடுத்த நடவடிக்கை சரின்னு நிரூபணம் ஆகலைன்னா அதற்கான தண்டனையை ஏற்றுக்கிறேன்னு பிரதமர் சொல்றார். அதை ஏன் ஒரு பிரதமருடைய பொறுப்பான பேச்சு, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பிரதமர் பேசுகிறாருன்னு பார்க்காம இமோஷனலா பிளாக்மெயில் பண்றாரு, திசை திருப்புறாரு அப்படின்னு நீங்க அதை பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் வந்து குணசேகரன் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளணும். நம்முடைய பிரதமர் வந்து இன்றைக்கு இல்லை, அவர் வந்து நீங்கள் என்னைக்கு வந்து தேசிய அரசியலினுடைய மைய புள்ளிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து அவர் டெய்லி வந்து எமோஷனலாக தான் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு வந்து 56 இன்ச்சு மார்பு என்று சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் இப்பொழுது நாம் சொல்லிக்கொண்டே போனோம் என்று சொன்னால் அவர் என்றைக்குமே இஸ் அன் எமோஷனல் மேன். அதில் வந்து நீங்கள் அதில் ஒன்று இது ஒன்றும் புதிய செய்தி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து அதான் நான் சொன்னேன். அவரை வந்து நம்முடைய ஆடிட்டர் பிரபாகர் வந்து ஒரு வார்த்தைகள் சொன்னார். நான் வந்து ஆசீர்வாத ஆச்சாரியோட பிரபாகருடைய ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆர்குமெண்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா,
இப்பொழுது நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் வந்து ஆசீர்வாதம் ஆச்சாரிய பாஜக என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் நண்பர் பிரபாகரை வந்து ஆடிட்டர் என்கிற பேரில் அவர் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற கருத்துக்கள் முழுவதும் பாஜகவினுடைய அரசியல் கருத்துக்களைத்தான் ஆடிட்டர் என்ற போர்வையில் வைக்கிறார். நான் அவருக்கு வந்து ஐ எம் ஆஸ்கிங் யூ எ சிம்பிள் கொஸ்டின். இல்ல நான் நீங்க பேசுறீங்க, அதனாலதான் நீங்க என்ன காஷ்மீர்ல 17 பேர் இறந்து போனாருன்னு புள்ளி வரம் கொடுத்தீங்க. நீங்க வந்து ஆடிட்டர், எக்கனாமிஸ்ட். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இது சாமானிய மக்களுக்கு நாடு முழுக்க அதான் சாமானிய மக்களுக்கு நீங்க சொன்னீங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. நான் கேட்டேன் மிஸ்டர் இல்ல, நான் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. ஒரு ஆடிட்டர் அப்படின்ற அடிப்படையில் அவர் பேசுறாரு. ஆனா அந்த ஆடிட்டருக்கு அரசியல் சார்பும் இருக்கலாம். ஒரு ஆர்கிடெக்டுக்கோ ஆடிட்டருக்கோ ரைட்டருக்கோ ஒரு எழுத்தாளர்னு பேசுறதுக்கோ அது எந்த விதமான அரசியல் சார்பு. நான் ஒன்றை இந்த நேரத்துல இந்த கேள்வி பல முனைகள் இருந்து வர்றதுனால நான் தெளிவுபடுத்துறது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கிற நேயர்கள் அறிவார்ந்தவர்கள், அவங்க சொல்லக்கூடிய கருத்துல ஒரு கருத்தாளர் அவர் எழுத்தாளராகவோ அல்லது பொறியாளராகவோ அல்லது ஒரு ஆடிட்டராகவோ என்ன அவருடைய பெயரால் அறியப்பட்டாலும் அவங்க என்ன கருத்தை பேசுறாங்க அப்படின்றதை பகுத்தாய்ந்து பார்க்கிற ஒரு அறிவார்ந்த தன்மை நேயர்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். மக்கள் அதை புரிந்து கொள்வாங்க. எந்த அரசியல் சார்பு இருக்கலாம், ஒரு வலதுசாரி அரசியல் சார்போ இடதுசாரி அரசியல் சார்போ அது இருக்கலாம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நேயர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க தொடரலாம், திருப்பிட்டு நீங்க கேட்க விரும்புறீங்க. இல்ல அதைத்தான் கூட செய்யறேன். நான் வந்து நண்பர் பிரபாகரனுக்கு வந்து ஒரு அரசியல் சார்பு இருப்பதை நான் குற்றம் சாட்டவில்லை. அது வந்து ஜனநாயகத்தில் அவருக்கு இருக்கிற உரிமை, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்ம வந்து தயவு செய்து இந்த வாதத்தில் இருக்கிற கொஞ்ச நேரங்களில் ஒருவர் பேசுகின்ற போது இன்னொருவர் பேசாமல் கொஞ்சம் அமைதி காத்தோம் என்று சொன்னால் இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாகும். நான் வந்து 3 கேள்வி. இன்னைக்கு வந்து நம்முடைய பிரதமர் வந்து இந்த திட்டத்தை அறிவித்த அன்று பேடிஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி எல்லா பத்திரிகையிலையும் முழு பக்க விளம்பரம் கொடுத்து நம்முடைய பிரதமருக்கு நன்றி என்று சொல்லியிருந்தது. அந்த பேடிஎம் என்கிற கம்பெனி யாருன்னு கேட்டீங்கன்னா, சைனாவில் உள்ள அலிபாபா என்கிற மிகப்பெரிய மல்டிநேஷனல், அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி பேடிஎம் என்கிற ஒரு அப்ளிகேஷனை வச்சு கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறது. அவங்க இன்னைக்கு காலையில வந்து அந்த புள்ளிவர்கள் என்ன தெரியுமா, இந்த 2 நாட்களில் இந்தியாவில் அந்த பேடிஎம்னுடைய பிசினஸ் வந்து 1000 மடங்கு கூடியிருக்கிறது. 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 1000 மடங்கு கூடியிருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள்ளே இந்தியாவிலே 34,000 கோடிக்கு அவர்கள் வியாபாரம் பண்ண முடியும் என்று அவர்கள் இன்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து இந்த பேடிஎம்ங்கிற அப்ளிகேஷனை வந்து நேற்றும் இன்னைக்கும் டவுன்லோட் பண்ணவங்க வந்து 600 மடங்கு அதிகம். 600 மடங்கு அதிகம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த பிரதமர், நம்முடைய பிரதமர் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்டேட் பேங்க் இருக்கு, ரிசர்வ் பேங்க் இருக்கு, அவர்களை இதை போல ஒரு திட்டத்தை நிறைவேற்ற போகிறவர்கள் இதை போன்ற ஒரு அப்ளிகேஷனை நம்முடைய ரிசர்வ் பேங்க் சார்பிலேயோ ஸ்டேட் பேங்க் சார்பிலேயோ அதையெல்லாம் டெவலப் பண்ணி வைத்துக்கொண்டு இதை போன்ற ஒரு முயற்சி எடுத்தால் என்ன? ரெண்டாவது, 2000 ரூபாய்க்கு வந்து அவர் சொன்னார் பதுக்கி வைப்பது வந்து, நம்ம ஆசீர்வாத ஆசாரி சொன்னாரு, பணத்தை வந்து 1000 ரூபாய்களாக பதுக்கிக் கொள்வது ரொம்ப ஈஸி. ஆனா 2000 வந்து இப்ப நீங்க போடுறீங்களே, அதுல என்ன லாஜிக்? நீங்க வந்து 78ல டிமானிட்டைஸ் பண்ணணும். அமெரிக்காவில் நிக்சன் வந்து டிமானிட்டைஸ் பண்ணிருக்காரு. ஆனா டிமானிட்டைஸ் பண்ண யாரும் கூடுதல் வேல்யூல கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணல. இது எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இதில் எந்த நியாயமும் இல்லை. நீங்க வந்து ஃபாரின் கரன்சின்னு சொல்றீங்க. ஒரு 1000 ரூபாய் நோட்டு இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டு வந்திருக்குல்லவா, அதை பிரிண்ட் பண்றதுக்கு 3 ரூபாய் 40 பைசா ஆகிறது. பாகிஸ்தான்லயோ நாளைக்கு சைனாவிலேயோ நினைத்தால் இதே போன்ற ஒரு நோட்டை 5 ரூபாய் செலவிலே வந்து தயார் பண்ண முடியாதா? அதனால அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், வரா கடனாக இருக்கிற வங்கிகளிலே இருக்கிற கடன் வந்து 9 லட்சம் கோடி இருக்கிறதே, இதை 7 முதலாளிகள் வாங்கி இருக்கிறார்களே, இந்த 7 முதலாளிகளில் 7 பேருமே குஜராத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களே, இவர்களிடம் இருந்து இந்த பணத்தை வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இந்த 7 லட்சம் கோடியை ஊரிலே இருக்கிற வந்து மீன் விற்கிறவன், காய் விற்கிறவன், வந்து பனையறுகின்ற தொழிலாளி, கல் உடைக்கின்ற தொழிலாளி,
இவன் வயிற்றில் அடித்து இவன் பிழப்பை கெடுத்து அதை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அது என்ன நியாயம்? கடைசியில ஒரே ஒரு கேள்வி நண்பர் பிரபாகருக்கு, கணக்கில் வராத பணம் என்று நான் சொன்னேன். இன்னைக்கு எங்க ஊர்ல நிறைய பேர் சுய தொழில் செய்கின்றவர்கள், காய்கறி வியாபாரிகள் இருக்கிறார்கள், மீன் பாசி குத்தகை எடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், சின்ன கான்ட்ராக்ட் எடுத்து வச்சு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட சராசரியாக 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருக்கிறது. இந்த ரொக்கத்தை கொண்டு போய் வங்கியிலே போட்டு விட்டோம். நீங்க நாளைக்கு வந்து எங்களுடைய வருமான வரி கணக்கு எங்களிடம் இல்லை, வருமான வரி நம்பரும் எங்களிடம் இல்ல, எங்கிட்ட வந்து அந்த பணத்தை எப்படி நீங்க திரும்ப கொடுப்பீங்க? நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை கம்பேர் பண்ணி பார்த்து தான் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள டெபாசிட் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆகவே நான் சொல்றேன், இந்த பணம் மாற்றுகிற வேலையெல்லாம் ஒரு 10 நாளைக்கு சங்கடப்படுறோம். கரன்சியை மாத்துறது சங்கடங்கள்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் வைத்திருக்கின்றவர்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து எத்தனை நாட்களில் திரும்ப கொடுப்பீர்கள்? எந்த வருமான வரி அலுவலகத்திலே விசாரணை நடக்கும்? நன்றி நன்றி. திருப்பி போய் ஆஜராகிறது. 3 பாயிண்ட் சொல்றாரு. பேடிஎம்னு அந்த கடன் அட்டை மூலமாக பிளாஸ்டிக் கார்டு அந்த எக்கானமியின் மூலமாக அதை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்றது, பிரைவேட் என்கரேஜ் பண்றது நியாயமா? அதை ஏன் ஒரு அரசு அமைப்பின் மூலமாக செய்யல, அரசு வங்கியின் மூலமா செய்திருக்கலாமேன்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, 2000 ரூபாய் நோட்ல கள்ளப்பணம் வராதா? அது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்னாலும் அதை முறியடிக்கிறதுக்கு தவறு செய்வர்களால் முடியாதா? அது ஊழல பதுக்கல்காரர்களுக்கு அது பயன்படாதா? மூணாவது, கணக்கில் வராம சாதாரண அளவுல தொழில் பண்ணக்கூடியவங்க கிட்ட புலங்குற பணத்தை இதன் மூலமா முடக்குறீங்களே, நியாயமா? இது 3க்கு பதில். இந்த பேடிஎம்ன்றது ஒரு டிஜிட்டல் வேலெட். இது ஒரு இப்போ வந்து நம்ம பிரைவேட்டைசேஷன் பண்ணியாச்சு இந்த கண்ட்ரியில். டிஜிட்டல் வேலெட்ஸ் யார் வேணா கொண்டு வரலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கலாம். அவர் சொல்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இப்போ எல்லா பேங்க்லையும் நெட் பேங்கிங் இருக்குது. எல்லா பேங்க்லையும் உங்களுக்கு இந்த இது நெட் பேங்கிங்கில் பண்ண முடியும், ஆர்டிஜிஎஸ்ல பண்ண முடியும், நெஃப்ட்ல பண்ண முடியும், இந்த மாதிரி பேமெண்ட்லாம் பண்ண முடியும், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஆனால் பேடிஎம் ஒன்று வரல அப்படின்னு. பேடிஎம் ஒரு சைனா கம்பெனி, அலிபாபா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்னென்னமோ சொன்னார். அதெல்லாம் இருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்குது, நான் அந்த பாசிபிலிட்டியை மறுக்கலை. ஆனால் டிஜிட்டல் பேடிஎம் ஒரு அந்த வளர்க்கறதுக்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்த மாதிரி சொல்றது ஒரு நிஜமாக ஒரு எக்ஸாஜரேஷன். அது அதிகப்படியாக சொல்றது. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டாவது, இந்த 2000 ரூபாய் 8:30 மணிக்கு அறிவிக்கிறாரு, மறுநாள் காலையில முதல் பக்கத்துல பத்திரிகை முடியாதுன்றீங்களா? முடியாதா? இந்த இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஏரால இது முடியாதா? எவ்வளவு நேரம் பிரிண்ட் பண்றதுக்கு? அனைத்து பத்திரிகைகளுக்கும் விளம்பரம் கொடுத்து அத முதல் பக்கத்துல போடுறதுன்றது it will take half an hour. சரி, ரைட். It will take கோஇன்சிடென்ஸ்ன்றீங்க, ரைட். இல்ல it is possible சொல்றேன். Technically it is possible. ரைட். 2000 ரூபாய் நோட்டு பத்தி அவர் பேசினார். கரெக்ட், 2000 நோட்டு வரும். ஆனா இன்னைக்கு வந்து சிந்தன் சொன்னாரு, 18 lakh crores is the total currency in circulation as per the RBI calculation. 18 லட்சம் கோடி. இந்த 18 லட்சம் கோடியில 86% 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு. இந்த நாட்டின் எல்லா அரசாங்கங்களும் ஆரம்பத்திலே இந்த 1947 இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் வரைக்கும் RBI அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏன் வந்து 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் கிட்டத்தட்ட 15.3 லட்சம் கோடி வரை பிரிண்ட் பண்ண வேண்டும்? 2.5 லட்சம் கோடி தான் 100 ரூபாய் 50 ரூபாய் என்ற சின்ன டினாமினேஷன் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஏழைக்காக ரொம்ப பாடுபட்டு தான் அப்படி பண்ணியிருக்காங்களா? பண்ணல. இவங்களும் பணக்காரங்களுக்கு தான் எல்லாருமே பாடுபடுறாங்க. இன்னொன்று சொல்றாரு, நான் வந்து பாஜக சார்பில் பேசுறேன்னு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, பாஜகவுக்கு ஒரு சங்கடம் இருக்குது. இல்ல காங்கிரஸ்காரர்களுக்கும் மற்ற எதிர்கட்சிக்காரர்களுக்கும் இருக்கிற ஒரு லிபர்ட்டி அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்களும் நிறைய திருடி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களால பேச முடியல. ஒரு நிமிஷம், எல்லா பாலிட்டிஷியன்ஸும் எப்படி சார் இது பண்றாங்க? how are they contesting? சார் கர்நாடகாலயும் இல்ல, ஒரு நிமிஷம், அப்படி நீங்க கடந்த காலத்துல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஊழல் பணத்தில் திளைத்தவர்கள் தான், திளைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான். அது வந்து எந்த விதமான ஆச்சாரி உங்க பாயிண்ட் மறுக்கிறார். இருக்கட்டும், அவருக்கு உரிமை இருக்கு, நான் மறுக்கிறது இல்லை சொல்றேன். மூணாவது, இந்த கணக்கில் வராத பணம் சொன்னார். இப்போ வந்து கணக்கில் வராத பணம் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ஒரு காய்கறிக்காரி மீன்காரி வச்சிருக்காங்கன்னா, சார் நம்ம ஊர்ல ஒரு சட்டம் இருக்கு சார், 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீ இன்கம் இருந்ததுன்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் நீ ஃபைல் பண்ணணும். நீ இன்கம் டாக்ஸ் பண்ணணும். நான் இன்கம் டாக்ஸே வச்சுக்கலையே, நான் இன்கம் டாக்ஸ் என்கிட்ட கணக்கு கிடையாதுன்னா உனக்கு அது பண்றது நீ பண்றது ஏற்கனவே சட்ட விரோதம். 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா நீ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆகணும் என்ற சட்டம் ஒண்ணு. 20,000 ரூபாய்க்கு மேல அக்கௌண்ட் பை செக் தான் கொடுக்கணும்னு இன்கம் டாக்ஸ் சட்டம் சொல்லுது. 20,000 ரூபாய்க்கு மேல கடன் லோன் கொடுக்க கூடாது, அட்வான்ஸ், இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் சட்டம். கேஷ்லெஸ் எக்கானமியை இந்த நேத்திக்கு கொண்டு வந்த மோடி கொண்டு வரல, காங்கிரஸ் கவர்மெண்டே கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்த ரூல்ஸ் தான் இதெல்லாம். ஓகே,
இல்ல, ஒரு அதாவது நிமிஷம். பணத்தை கொடுப்பீங்களா நீங்க கொடுக்க மாட்டீங்களா சார்? பேசும்போது- இல்ல, இந்த பணத்தை இல்ல, பணத்தை இல்ல, கொடுப்பீங்களா சார், கொடுக்க எனக்கு மாட்டீங்களா? அது- நான் அவர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரல. இசை அரசு நான் வரேன் இருங்க ஒரு நிமிஷம். ஐ எம் டியூட்டி பவுண்ட் டு ரெபிட். அதாவது ஒன்று அண்ணன் சொன்னாங்க வந்து பேடிஎம்காக வந்து பேடிஎம் அந்த ஒரு கம்பெனிக்காகவே நாங்கள் வந்து ஏதோ ஃபேவர் பண்ணது மாதிரின்னு சொன்னாரு. அது முற்றிலும் தவறான அப்படிலாம் நான் சொல்லல ஆசீர்வாதம். இல்ல அவர் அப்படி சொல்ல, அவர் சொன்னது இதனால் அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அதான் அதுதான் பயனடைறதுக்கு தான் இதை செஞ்சீங்கன்னு அவர் இதனால் சொல்லல. அவங்க Actually, பயன் பேடிஎம்ன்ற 34,000 கோடி பயனடைகிறார்கள். பேடிஎம்ன்ற கம்பெனி ரொம்ப நாளா இருக்குது. அன்னைக்கு வந்து அவங்க ஒரு அவங்களோட மனசு வந்து சந்தோஷத்தால இன்னைக்கு வந்து ஒரு we are moving towards a cashless society, we are moving towards a digital society. அதுக்காக அவங்க அப்ரிஷியேட் பண்ணி டிசைன் பண்ண ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை டிசைன் பண்றதுக்கு இன்னைக்கெல்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். அதனால ஆனா அதே சமயத்துல ரூபே அப்படின்னு ரூபீஸ் பேமெண்ட் RUPAY 20 கோடி பேர் வந்து ரூபேல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் அது வந்து என்னுடைய மொபைல்லே இருக்குது. நானும் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த ரூபே வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியனைஸ்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இன்னைக்கு அந்த ஆப்பை பயன்படுத்தி ஒரு நொடியில் என்னால் வந்து என்னோட பேங்கோட அது லிங்க் ஆகிருக்குது. இந்த ரூபேவால 20 கோடி பேர் வந்து இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. 20 கோடி பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ரூபே சிஸ்டத்தை வந்து பேசுறதுக்கு அவங்க மறுக்கிறாங்களே ஒழிய அவங்க பேடிஎம் பற்றி தான் பேசுகிறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கோவால பேசும்போது தெளிவாக சொல்லியிருக்காரு, ரூபேவை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க, இதை பயன்படுத்துங்க. இந்த பயன்படுத்தும் போது இன்னொன்னு அவர் இன்னொரு கருத்தை சொன்னாரு. அதாவது 2000 ரூபாய் நோட்டை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மிக தெளிவாக அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதனுடைய குவான்டிட்டி வந்து ரொம்ப மானிட்டைஸ் பண்ணப்படும். அது வந்து மிக அதிகமான அளவு வந்து பிரிண்ட் ஆக போறது இல்லை. அது மிக குறைந்த அளவில் தான் சர்க்குலேஷன்ல இருக்கும். மூணாவதாக 1000 ரூபாய் நோட்டை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது வாஜ்பாய். இப்போ 2000 ரூபாயை பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. 5000 நோட்டுகளும் இருந்தது, அது 10,000 நோட்டுகளும் இருந்தது. 10,000 ஒழிச்சிட்டாங்க. ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட்ல அது இருந்துச்சு, அது அவங்க ஒழிச்சாங்க. இன்னைக்கு மானிட்டைசேஷன்ன்றது வந்து இட்ஸ் a continuous process. அந்தந்த பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த போல ஒரு சில முடிவுகள், அது கசப்பாகவும் இருக்கலாம் இனிப்பாகவும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு கசப்பாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இனிப்பாக இருக்கலாம். அதை எடுத்துதான் ஆக வேண்டியது. ஒவ்வொரு every ruler has to take a call on a particular day that whether he can buy that. ஆச்சாரி வந்து ஒரு தெளிவான பதிவு சொல்லிட்டார். சிலருக்கு கசப்பா இருக்கும், சிலருக்கு இனிப்பா இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சியாளன் ஒரு வருங்கால சந்ததிக்காக ஒரு முடிவு எடுக்கிறார், திடமான முடிவு எடுக்கிறது அவருடைய கால். அதுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எனவே கசப்புனா நீங்க கசப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் அவரு சொல்ற ஆர்குமெண்ட். எனக்கு பிளட்ல வந்து கேன்சர் இருந்ததுன்னா நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எனக்கு வேற விதமான கேன்சர், ஆனால் நீ பிளட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. நேரடியாக வரலாம். இப்போ வந்து மோடி அவர்களுடைய ஆட்சி 100 நாள் வந்தபோது எஸ்ஐடி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அதில் எந்த இடத்துலையும் டிமானிட்டைசேஷனை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலை. மாறா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே பண பரிவர்த்தனை வந்து அதை வங்கி மூலமாக பண்ண சொல்லுங்க. செபி அது பண்ணுற பரிவர்த்தனையை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிய வைங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக அவங்க குறிப்பிடுறது ஒரு 6 நாடுகளை குறிப்பிடுறாங்க. அந்த 6 நாடுகள்லேருந்து எவ்வளவு பணம் இந்தியாவுக்கு வருது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அதில் 2 ஐலாண்ட் 2 குட்டி நாடுகளை பேர் குறிப்பிட்டு மொரீஷியஸ் கேமேன் ஐலாண்ட் இந்த 2ஐயும் குறிப்பிட்டு அளவையும் குறிப்பிடுறாங்க. கேமேன் ஐலாண்ட்ல இருந்து 85,000 கோடி ரூபாய் வந்திருக்கு. இந்த 6 நாடுகள்ல இருந்து 2,75,000 கோடி இந்தியாவுக்குள்ள பார்ட்டிசிபேட்டரி நோட் மூலமா வந்திருக்கு. இது சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. விசாரிச்சாங்களா? அதை நோக்கி எதுவுமே போகல. அதனாலதான் சொன்னேன், இவங்க மறைக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களால இந்த நடவடிக்கை எதையுமே எடுக்க முடியல. 11 இருங்க பேசி முடிச்சிடுறேன். 11 ரெக்கமெண்டேஷனையும் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ரெக்கமெண்டேஷன்லயே இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க தொடறாங்க. அதை தொடறதுக்கு முன்னால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிஐல அந்த 6 லட்சம் கோடி இருக்கு. எப்படி அது வந்துச்சுன்னு கேள்வி இன்னும் பதில் இல்லாம இருக்கு. அதே மாதிரி மே 2015 லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அதனுடைய அளவு, அதாவது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் எடுத்துட்டு போகிறதுக்கான அளவு, அதை வந்து டாலரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த நாட்டிலிருந்து ஏற்கனவே கருப்பு பணம் அப்படின்னு பணம் கிடையாதுங்க, கருப்பு சந்தை தான் இருக்கிறது. பல பொருளாதார சொல்லிட்டாங்க. அந்த சந்தை எப்படி செயல்படுகிறதுன்னு சொன்னா, இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு நான் ஒரு 100 பொருளை ஏற்றுமதி பண்றேன்னா 80 பொருளுக்கு கணக்கு காமிச்சிட்டு 20க்கான பணத்தை நான் வங்கி சுவிட்சர்லாந்துலயோ வேற ஒரு நாட்டிலயோ இருக்கிற வங்கி கணக்குக்கு வாங்கிக்குவேன். அதுக்கு பிறகு வேற ஒரு நிறுவனத்தின் பேரால இந்தியாவுக்குள்ள எஃப்டிஐயா கொண்டு வருவேன்.
வேற ஏதாவது ஒரு வழியில கொண்டு வரேன். இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா செய்யறாங்க. இதனுடைய அளவு கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி இருக்குன்றாரு. மோடி பேசுனது உண்மையாக இருந்தால், அக்கவுண்ட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது உண்மையா இருந்தா 80 லட்சம் கோடி ரூபாய் இருந்திருக்கணும். வரி இல்லாம அரசாங்கத்தை நடத்த முடியும். அந்த பணத்தை எல்லாம் நீங்க வசூல் பண்ணா இல்ல. இப்ப என்ன பிரச்சனை, அவர்தாங்க பேசுறாரு 15 லட்சம் ரூபாய் ஒரு அக்கவுண்ட்டுக்கு போடுறேன் அப்படின்னு அவர் நாளைக்கு நடந்தே டெல்லிக்கு போறேன் சார். நான் நடந்தே போறேன் சார். ஒரு வாரம் அவர் மட்டும் 15 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்ல போடுறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நான் நாளைக்கு காலையில இங்க உங்க ஸ்டுடியோல வந்து கிளம்பி நடந்து போறேன். ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நடந்து போகும்போது சொல்லுங்க, இந்த 11 ரெக்கமெண்டேஷனையும் நிறைவேற்றுங்க மோடி. 15 லட்சம் ரூபாய்க்கு பதில் சொல்றேன். சொல்லிட்டே நடங்க. எங்க சொன்னாரு, எப்ப சொன்னாரு? இங்க பாருங்க, நான் படிச்சதே ஹிந்தி மீடியத்துல படிச்சவன். எனக்கு வந்து ஹிந்தியோட ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தம் புரியும். நீங்க ப்ரூவ் பண்ணிருங்க சார். இல்ல அமித் ஷா ஜும்லான்னு சொன்னாரு, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? சார் ஜும்லா அப்படின்றது வந்து ஒரு இத பத்தி ஒரு விவாதம் வந்தது. 15 லட்சம் கணக்குல போடுறோம்னு சொல்லி சொன்னீங்களே, ஏன் போடலன்றப்ப அது ஒரு பொலிட்டிக்கல் ஜும்லாவா? ஜும்லான்றது வந்து நத்திங் பட் உங்களுடைய மனசுல உள்ள ஒரு ஆசை. அதாவது இந்த வெளிநாட்டுல இருக்கிற இந்த கருப்பு பணத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளால ஒரு 15 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்ன்ற ஒரு அபிலாஷை. அதுதானே ஒழிய ஜும்லான்றது வந்து தவறாக மனசுல உள்ள ஒரு ஃபீலிங். அத வந்து அவர் சொல்றாரு. அந்த ஃபீலிங்கை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? அது எலெக்ஷன் பீரியட். ஒவ்வொரு எலெக்ஷன் கேன்வாசிங்ல அவர் பேசுறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்திருக்க 2G ஸ்கேம், காங்கிரஸ் கொண்டு வந்த கோல் ஸ்கேம், அதை பத்தி அவர் கோட் பண்றாரு. கோவா மீட்டிங்லயும் அதே தான் கோட் பண்றாரு. இன்னைக்கு அவங்க கொண்டு வந்த பொருளாதாரத்தை கீழே கொண்டு போனதை நாம கொண்டு வந்து பழைய நிலைமைக்கு நிறுத்தணும். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டே இருக்கீங்க. SIT உடைய ரெக்கமெண்டேஷன்ல ஒண்ண கூட நீங்க நிறைவேற்றல. சார் SIT வெடிக்கவே இல்ல. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. SIT ஜஸ்டிஸ் சொல்லவே இல்ல. ஒரு ஜஸ்டிஸ் பீட்டர் குறுக்கிடணும்னு நினைக்கிறேன். திரு பீட்டர், அதாவது இன்னைக்கு வந்து நீங்க ஆசீர்வாத ஆசை, நான் வந்து இன்னைக்கு என்னன்னா காமன் மேனுடைய சஃபரிங்ல வந்து நான் கேட்டபடி அந்த கணக்கில் வராத 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற பணம், வீடு நிலம் வித்து கையில வைத்திருக்கிற 20 லட்சம் ரூபாய் ரொக்கம், இதையெல்லாம் வந்து எப்பொழுது திரும்ப கொடுப்பீர்கள் மட்டும் எனக்கு பிரபாகர் சொல்லணும்னு கேக்குறேன். எப்ப அவங்க பேங்க்ல எடுத்துக்கறாங்களோ எடுத்துக்கலாம். முக்கியமான கருத்து நான் நினைக்கிறேன். அவங்க பேங்க்ல எப்ப எடுத்துக்கறாங்களோ எடுத்துக்கலாம். புது கரன்சியா அது விசாரணை கிடையாதா? பேங்க்ல போடுற அளவுக்கு அதுக்கு விசாரணை கிடையாதா? எடுத்துக்கலாம். இல்ல அது பேங்க்ல போடுற அளவுக்கு நல்ல பணமாக இருந்தால் அது எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். சார் அவங்க வந்து பணத்தை அவங்க தான் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில அண்ணன் பீட்டர் அவர்களுக்கு நான் சொல்லிடுறேன். பீட்டர் சார் அந்த மாதிரியே பேசாதீங்க. அண்ணன் பீட்டர் அவர்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன். அண்ணன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பீட்டரோட ஒரு நிமிஷம் கேட்டோம். நல்ல இத கேட்டுக்கிட்டு அப்புறம் அவர் சேர்த்து இந்த கேள்வி கேட்டு இந்த ஆசீர்வாதம் இந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. அதாவது நான் இத சொல்லிடுறேன். நீங்க இத பதில் சொன்னீங்கன்னா நீங்க அடுத்த கேள்விக்கு போவே மாட்டீங்க. அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு பேங்க்ல இருந்தும் SMS வந்திருக்கு, என்னோட பேங்க்ல இருந்தும் வந்திருக்குது. அதாவது யாருக்காவது 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பணம் நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க எங்கள்கிட்ட வந்து எங்களோட அக்கவுண்ட்ல நீங்க போடுங்க. அதுக்காக டைம் லிமிட் 31 மார்ச் வரை கொடுத்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க பணம் போடுங்க, 20 லட்சம் போடுங்க, 1 கோடி போடுங்க, 100 கோடி போடுங்க, அந்த பணத்துக்கு வந்து அக்கவுண்டபிள் இல்லாத பட்சத்துல அதுக்கு என்ன ஃபைன் என்ன பெனால்டி அதை நீங்க கட்டுங்க. அவ்வளவுதான். இது இட்ஸ் a very simple. சோ அண்ணனுக்கு வந்து இத நான் சரி நீங்க சொல்லிட்டீங்க திருப்பி. அதாவது நான் அதான் சொல்றேன், நான் வந்து கணக்குல காமிங்க உங்களோட இன்கம் டாக்ஸ் லாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து அதை ப்ரொபோர்ஷனேட்டா நாங்க கம்பேர் பண்ணி திரும்ப கொடுக்குறோம்னு சொல்றாங்க. above all 2.5 lakhsக்கு வந்து ஒரே ப்ரொசீஜர் தான். 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல டெபாசிட் செய்த பணத்துக்கு இன்கம் டாக்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இன்கம் டாக்ஸ் விசாரிச்சு அவங்க வந்து NOC கொடுத்த பிறகுதான் அந்த பணம் வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு போகும். நான் என்ன கேட்கிறேன்னா 10 லட்சம் 5 லட்சம் 15 லட்சம் வந்து தங்களுடைய இருக்கிற கையிருப்பு பணம் வருமான வரி கணக்கே இல்லாதவர்கள் அந்த பணத்தை போட்டாச்சுன்னா அவர்களுக்கு வந்து என்று விசாரணை நடத்தி என்னைக்கு கொடுப்பீர்கள் என்று தான் நான் கேட்கிறேன். சரி நன்றி. நம்ம நிறைய அரசியல் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். அது மாதிரி பொருளாதார அறிஞர்கள் ஆடிட்டர்கள் இவங்களுடைய கருத்துக்களை வந்து நிறைய விவாதிச்சிருக்கிறோம். சாமானியர்கள் இந்த மாதிரியான அமர்வுகளுக்கு வந்து பேசுறதும் அவர்களுக்கு இந்த மாதிரி அமர்வுகளில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப குறைவு. எனவே
இசையரசு அவர்கிட்ட தொடர்ச்சியாக 2-3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கல. இல்லை இல்லை, நான் முன்னாடி சொல்லிடுறேன். என்னடா பழப்ப விட்டு தான் வந்தேன். இங்கே பேசுறதுலாம் கேட்கும்போது இந்தியாவோட தமிழ்நாடு வந்து எப்பவுமே கொஞ்சம், இந்தியாவிலேயும் தமிழ்நாடு ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான விஷயம். அது நாங்கள் ரூபாய்க்கு 2 படி நிச்சயம், 2 படி லட்சியம், 1 படி நிச்சயம்ன்ற வரலாறுலாம் பார்த்து தான் உட்காந்துக்கிறோம். நீங்கள் 17 லட்சம் போடுறீங்களா, 15,000 போடுறீங்களா, 15 ரூபா போடுறீங்களான்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். எங்கள் பழப்புல மண்ணை போடாதீங்க, சாதாரண மக்களோட வாழ்க்கையில கையை வைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியா ஒரு இந்தியாவா இல்லை, நாங்களும் இருக்கோம். இப்போ நீங்கள் பேசும்போது நான் தான் இதை குறிட்டேன்னா, இங்கே 2 பேர் சொன்னாங்க மீன்காரி பூக்காரின்னாங்க. இது ஒரு இந்தியா, மீன்காரம்மா பூக்காரம்மா, அந்த இந்தியாவிலேருந்து நான் வந்துக்கிறேன். நீங்கள் பேசும்போது கூட இப்படி தான் இருக்கிறீங்க. இதுதான் அடிப்படை உளவியல் இந்தியாவில். நாங்கள் அதான் கேட்குறேன், நீங்கள் மீன்காரி பூக்காரின்னு அந்த இந்தியாவிலேருந்து நீங்கள் இப்படி எல்லா திட்டமும் கொண்டு வரீங்க, எல்லா சொல்லமும் அறிவிப்பும் கொடுக்குறீங்க. நாங்கள் மீன்காரமா பூக்காரமான்னு எங்களை சக மனுஷனாக மதிங்க. எங்களோட வாழ்க்கையை உங்களை விட நாங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒன்றா எங்களுக்கு சரிசமமாக இருக்க முடியாது. நாங்கள் அதால பாதாளத்தில் இருக்கிறோம், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறீங்க. அதனால் 2க்குமே ஒரே சமமாக வைக்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணத்தை வந்து பாருங்கன்னு சொல்கிறோம். அதனால் மீன்காரி மீன்காரமா பூக்காரி அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்திங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. அந்த இந்தியாவிலேருந்து நான் வந்துக்கிறேன். சரி, ரைட்டு. ஒரு சில மெல்லிய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம், வார்த்தைகளை மிக கவனமாக கையாளணும், சக மனிதர்களை வந்து காயப்படுத்தாம கையாளணும் அப்படின்ற ஒரு மிக இல்ல, இந்த அறிவிப்பு அதோட தொடர்பு இருக்குது. அந்த வழி சொல்ல அதை நீங்க சொல்லிருக்கீங்க, உங்க உணர்வை நான் மிகவும் மதிக்கிறேன், பாராட்டுறேன். அந்த கருத்துக்கு அவங்களும் உடன்படுவாங்க, அவங்க ஒன்றும் மாற்று கருத்து கொண்டவங்க இல்லை. நான் என்ன கேட்குறேன், இந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக பேடிஎம்ன்ற கருத்தை திரு பீட்டர் அவர்கள் சொன்னார்ல, அவங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இல்லை, கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி போகிறோம், டிஜிட்டல் எக்கானமி நோக்கி போகிறோம்னு சொல்கிறாங்க. கேஷ்லெஸ்னால் பணமே வச்சுக்காம நீங்கள் வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்ந்துடலாம், அதில் எல்லாமே கணக்காயிடுன்றாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு இந்தியாவை சேர்ந்தவருன்றீங்க. அதுதான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஃபோனில் நிறைய பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. நான் 10ஆம் கிளாஸு, அது என்ன மெசேஜ் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, என் தாய்மொழி தமிழ், என் தாய்மொழியில் கொடுக்கல. ரெண்டாவது, ஏடிஎம்ல கொடுக்குற ஃபார்மும் இங்கிலீஷில் தான் இருக்குது. நான் முதல்ல இங்கேயே நீ என்னோட மாநில உரிமை, மத்திய அரசு என்ன நினைக்குது, அதோடைய நோக்கம் என்னன்றது என்னோட மொழியில் சொன்னால் தான் எனக்கு முதல்ல புரியும். நான் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றது. நீங்கள் ஒரு பக்கத்து விளம்பரம் கொடுத்துறீங்கன்னா இங்கிலீஷில் தான் கொடுக்குறீங்க, தமிழில் கொடுக்குறீங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழில் இருக்குது, அது அரசு மொழியில் இருக்குது, சாதாரண சாமானிய மக்களோட மொழியில் இல்லை. அப்போ எனக்கு புரியுற மாதிரி நீ சொல்லும் போது தான் எல்லாமே தெரியும். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரில சொல்கிறாங்க என்னன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுக்கங்க, டெபிட் கார்டு வச்சுக்கங்க, நீங்கள் வந்து எங்கே போனாலும் அட்டையை தேய்ச்சி நீங்கள் வந்து இது பண்ணுங்க, கையில் பணத்தை வச்சிருக்கிற பொருளாதாரம் ஒழியணும், கணக்கில் எல்லாம் வரணும். அதான் டிஜிட்டல் எக்கானமி, டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் எக்கானமி. ரொக்கத்தை கையில் வைக்காமலே எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிற ஒரு நடைமுறையை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி கையில் வச்சுக்காம இருக்க முடியும்? இப்போ இந்த 4 நாள் ஆட்டோ ஓட்டுறதுனால 500 ரூபா கையில் பார்க்க முடியல என்னால். அதுதான் எங்களோட வாழ்க்கை. ஏதாவது அதெல்லாம் அந்த 500 ரூபாக்குள்ளே தான் எங்கள் வாழ்க்கையே இருக்குது. நான் அதை எத்தனை எப்படி அதுக்குள்ளே நான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் எப்படி போக முடியும்? சமூகம் ஒன்றும் அப்படி வளர்ந்துரு இல்லையே. நீங்கள் எல்லாத்துமே ப்ரைவேட்டு கொடுத்தாச்சு. ஒரு பக்கம் மட்டும் பெருத்து வீங்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் எங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் வேலையாகவும் பறி போயிட்டே போயிடுது. நாங்கள் இன்னும் கீழே தானே போயிட்டு இருக்கோம். எப்படி நாங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுங்க வர முடியும்? இல்லை, எல்லா நாடு சுபிட்சமாயிடும், எல்லாருக்கும் டெபிட் கார்டு. இங்கே வந்து பணக்காரங்க மட்டும் வச்சுக்கணும்னு அவங்க சொல்லலை, எல்லாரும் வைத்துக்கொள்ளலாம். எல்லாரோட வாழ்க்கை நிலையும் அப்படி உயரலைன்றது தான் விஷயம். அதுதான் சொல்ல வரேன். எல்லா வாழ்க்கை நிலையும் வேலை வாய்ப்பும் எல்லாருக்குமான புரிதலும் அப்படி இல்லையே. அரசு எல்லாருக்குமானதா இல்லையே. மின்சாரம் கிடைக்கல, இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கல, இதெல்லாம் எப்போ வந்ததோ அதுக்கு பிறகு தான் சார் மொழி வேணும். என்னோட மொழியில் இது இல்லைன்னா அவங்களுக்கும் இதை டெவலப் பண்ணலை. சாஃப்ட்வேரே இன்னும் என்னுடைய மொழியில் அவங்க வளர்த்தெடுக்கலை, முதலீடு பண்ணலை. சரி, நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சேரசு? உங்கள் நிறைவு கருத்தோட நிறைவு செய்யலாம். ஒரு வாரமா நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு வாரமா என்னோட கருத்து கேளுங்க. ஏன்னா நான் தான் வந்து 1:5 நீங்க பண்ணிட்டு அவர் நானும் பதில சொல்லணும். இதுல பிரபாகரோட நிலைமை தான் கஷ்டம். பீட்டர் வந்து எதிர்முனையில தள்ளுறாரு, உங்களை விட டேஞ்சரஸ் அப்படின்னு அவர் கருத்துல சொல்றாரு. நீங்களும் சேர்க்க மாட்டீங்க அவர் உங்க பக்கத்துல. இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாட்டுக்காக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க நான் வந்து இசையரசு கட்சினே வச்சுங்கன்னு அஜோஜோ நாட்டோட வளர்ச்சிக்காக எனக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி லீனிங்ஸ் கிடையாது. பட் ஐ அம் a right wing thinker நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றீங்க, நீங்க அவருடைய அரசியல் நிலைப்பாடு நான் வந்து பாஜகவை ஏற்கிறேனோ இல்லையோ ஒருபோதும் என்னால் காங்கிரஸை ஏற்க முடியாது. காங்கிரஸ். சரி, நம்ம நீங்க எது சொல்ல விரும்புறீங்க? சுருக்கமா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல நான் சொல்லிடுறேன். என்ன கேட்டீங்க? நான் உங்களுடைய கருத்தோட நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். சாமானியனுடைய கருத்து ஒரு அரசியல் கருத்து இருக்கும். அப்ப அந்த கருத்துக்கு பீட்டர் அவர்கள் மாற்று கருத்து சொல்லணும்னு நினைப்பாங்க. சரி,
அதாவது இதுல என்ன இப்போ நம்ம உலக அளவுல வந்து எக்கானமி டெவலப்பிங். நீங்க இசையரசு கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னா பரவாயில்ல. இன்னொரு இந்தியா இருக்கு, டிஜிட்டல் இந்தியால நாங்க இல்ல அப்படின்றாரு. கேஷ்லெஸ் இதுல எங்களை தொடல. இன்னைக்கு அவர் நண்பருக்கும் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லார் கையிலையும் அந்த 2G ஃபோன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க டெவலப் ஆகி 3G ஃபோன், 4G ஃபோன், இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே அவங்களே வந்து எல்லாம். இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க அவர் ஒருவேளை பாக்கெட்ல கூட வச்சிருப்பாரு. அவர் கையில இருக்கிற ஃபோன் 2G தான். அவர் 2G, 3G 4G அவர் போகல. சரி, பட் போயிடுவாரு. இது ஒரு இந்தியா, அது ஒரு இந்தியா. இல்ல இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவர் போயிடுவார். இன்னைக்கு எதுக்காக அதை சொல்ல வந்தேன்னா, ஆர்வம் சொல்றீங்களா, ஆசையை சொல்றீங்களா? கூடிய சீக்கிரத்துல எல்லாம் நடந்துட்டு நம்பிக்கை தெரிவிங்க. நம்பிக்கை இல்ல. இப்போ அவரு இன்னைக்கு உலகம் வந்து வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல நீங்க வந்து கேஷ் பேஸ்ட் எக்கானமில இருந்து கேஷ்லெஸ் பேஸ்ட் எக்கானமியை கொண்டு போறதுக்கும் போது அதனால உள்ள பலன்களை நீங்க யோசிச்சு பார்க்கணும். கேஷ்லெஸ்னா பணமே ரூபாய் நோட்டே இல்லை அப்படின்னு இல்லை. ஒரு லெவல் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், அதோட நின்றுடும். நீங்க காய்கறி போய் வாங்கணும்னா நீங்க 20 ரூபாய் 50 ரூபாய் நோட்டை நீங்க கொடுக்கலாம். நோட்டுக்கு பதிலாக காயின் வரும். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்னதை நீங்க உத்து கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். நாங்க டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு நான் மிகப்பெரிய புரட்சிகளை கொண்டு வர இருக்கிறேன் அப்படின்னு. அது எங்களுக்கும் தெரியாது. நான் கட்சிக்காரனா இருந்தா கூட எனக்கு தெரியாது. நான் தலைமை அலுவலகத்துல பாஜகவோட வேலை செஞ்சா கூட எனக்கு தெரியாது. ஆக அவர் நண்பருக்கு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு கேஷ்லெஸ்ல இருந்து டிஜிட்டலுக்கு போறோம் அப்படின்னா கேஷை முற்றிலும் ஒழிச்சிடணும் அப்படின்னு இல்லை. ஒரு அளவு கேஷ் இருக்கும், மீதி எல்லாருமே வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங். அதுல இந்த ரூபேவை பத்தி ஒரு கருத்தை, 45 பைசா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய கமிஷன், மீதி எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அது ஒரு லிமிட்ல அவன் வந்து ஒரு 45 பைசால ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது இந்தியன் பேஸ்டு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது அவர் நண்பர்கிட்ட அதுதான் நான் வேண்டிக்கிறேன். நீங்க வந்து மனசை ஓப்பன் வச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்களுடைய இந்த பயணத்துல நீங்களும் வந்து துணையா இருங்க. ஆதரவு கொடுக்கல, பேடிஎம்க்கு தான் ஆதரவு கொடுக்குறீங்க. இல்ல பேசினா நேரம் இழுக்கும். சரி சரி சரி, அவர் சொன்ன கருத்துக்கு நீ எதுவும் இல்ல வளர்ந்துருவீங்க. டிஜிட்டல் இந்தியா வரும்போது அதனுடைய சுபிட்சம் உங்களுக்கும் வரும். வரும் நல்லா அந்த குடுகுடுப்பு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அதை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க கருப்பு பணம், அந்த கள்ள பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்காகவே நாங்கள் தியாகம் ஒத்துக்கிறோம், தியாகம் பண்றோம். எங்களோட தியாகத்துக்கு நீங்க என்ன இணையாக கொடுக்கணும்னா, இந்த எல்லாம் ரெக்கவரி பண்றீங்கல்ல, இந்த பணத்துல எல்லாம் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாருக்கும் தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருங்க. இந்தியா நல்லா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கப்படும். இல்ல அது எல்லாரும் சொல்லிருந்தாங்க. கேஷ்லெஸ் எக்கானமி ஒரு நாடு வளரும் போது அதை நோக்கி போறப்ப தவிர்க்க முடியாது. இதன் மூலமா வந்து நன்மை வரும்னு சொல்றாரு. நன்மை வருதா என்னன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு விஷயம் நாம அழுத்தமா சொல்லணும். இன்னைக்கு வங்கிகளுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடன் இருக்கு. அந்த வராக்கடனை பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை செய்யறாங்கிற சந்தேகம் இதுல இருந்துட்டே இருக்கு. கருப்பு பணம் வராது. சரி, வராது. நன்றி நன்றி. உங்கள் ஐவருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்.